அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் இறந்து போனவர்களுடைய கேள்விக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவங்க அளவு சொல்கிறாங்க, பூமியில் உள்ள எல்லாத்தையும் கேட்பாங்க, அல்லாஹ் இல்லை இல்லாமல் கேட்பான் அப்படின்றாங்க. இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்பார்கள் என்று சொன்னீங்களே, இந்த எல்லையை கொடுத்தீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு யார் வேண்டாலும் கேள்வி கேட்கலான்னு கேட்குறேன், இது எல்லை தெரியத்தானே செய்யுது, இதுக்கு ஆதாரம் கேட்பாங்களாங்கிறாங்க. இதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டாங்க. ஏன்? கண்ணு முன்னாடி தெரிகிற விஷயத்துக்கு ஆதாரம் வேண்டியது கிடையாது. ஷேக் அப்துல்லா உட்காந்துருக்காருங்கிற இதுக்கு ஆதாரம் கேட்பீங்களா? அப்துல் கார் ஜிலானி உட்காந்துருக்காருன்னு ஆதாரம் கேட்பேன். ஒன்று காட்டு, இல்லாட்டி ஆதாரத்தை காட்டு. அப்துல் கார் ஜிலானி உட்காந்துருக்காருன்னு சொன்னால் ஒன்று ஆளை பிடிச்சி கொண்டாந்து காட்டு, இல்லைன்னா அவர் உட்காந்துருப்பாருன்னு குரான் ஹதீஸை காட்டணும். ஷேக் அப்துல் உட்காந்துருக்கு குரான் ஹதீஸை காப்பமா யாராவது? இந்த இருக்காருன்னு காட்டுவோம்ல. அப்போ எது கேட்குறோம்? மனுஷன் கேட்குறான்னா அவனுடைய கண்ணு முன்னாடி எல்லையை டெஸ்ட் பண்ணி போடுவோம், அதுக்கு ஆதாரம் கேட்க தேவையில்லை. அதை உசுரோட உள்ளவன். இறந்து போனவர்கள் கேட்குறாருன்னா பூமி அளவு கேட்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் பூமி மட்டும்தான் இல்லையா? நீங்களே சொன்னீங்களே, ஜில்லா எல்லை இருக்கிறது, நாடு எல்லை இருக்கிறது, மாநிலம் எல்லை இருக்கிறது, தெரு எல்லை இருக்கிறது, வீடு எல்லை இருக்கிறது. அப்போ அவர் கேட்பாருன்னு சொன்னால் இந்த எல்லைகள்ல எல்லாம் பூமிங்கிற ஒரு எல்லையை தான் அவருக்கு வகுத்திருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஆதாரம் தானே காட்டணும். நீங்கள் தானே அந்த எல்லையை சொல்கிறீங்க, பூமியில் உள்ள அத்தனையும் கேட்பார் என்று சொன்னால் அது நீங்கள் ஆதாரம் காட்டணுமா இல்லையா? அப்போ எதுக்கு நாங்கள் கேட்குறோம்? மனுஷனுக்கு இல்லை ஆதாரம் கேட்போம், என்ன கேட்க மாட்டோம். உசுரோட உள்ள மனுஷனுக்கு இவன் கேட்பான் என்பதற்கு என்ன ஆதாரம்னா சொல்கிறோம், பதில் சொல்கிறான், அதான் ஆதாரம். நான் சொல்கிறது அவர் கேட்கறதுக்கு என்ன ஆதாரம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் சொல்கிறான்ல, அதான் ஆதாரம். அப்புறம் ஏன் ஆதாரம் கேட்குறேன்? கபூரில் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் சலாம் சொல்ல மாட்டேங்குதே. அப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை கேட்குறீங்கன்னா அது அவர் கேட்டாருங்கிறதுக்கு எனக்கு தெரியலையே. ஓகேப்பா, நீ சொன்ன எனக்கு புரிந்து விட்டது, நான் அல்லாட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு ஆதாரம் கேட்க மாட்டோம். ஒரு அவுளியாட்டு நீ கேட்குறீங்க, அவுளியாவே எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் தாங்கன்னு கேட்குறீங்க. என்ன கம்ப்யூட்டர் வேணும்? ஹெச்பி வேணுமா, காம்பாக்கு வேணுமான்னு கேட்குறாரு. நான் காம்பாக்குங்கிறேன், எனக்கு அவர் சொல்கிற விளங்குது, அவருக்கு நான் சொல்கிறேன். இதுக்கு ஆதாரம் யாராவது கேட்பானா? கேட்க மாட்டோம். ஏன் கேட்குறோம்? மனுஷன் உசுரோட உள்ளவன்ட்டு அவன் கேட்பான், எந்த அளவு கேட்பாங்கிறதுக்கு கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்குது. ப்ரூஃப் இருக்கிறது கேட்கக்கூடாது. ப்ரூஃப் இருக்கிறது கேட்காதனால ப்ரூஃப் இல்லாதது கேட்கக்கூடாதுன்னு விளங்குறது அறியாமையா? அது அறிவா? ப்ரூஃப் இருக்கிறது கேட்க வேணாங்கிறேன், ப்ரூஃப் இல்லாத ஒன்றுக்கும் கேட்காத அப்படின்னா எப்படி? அப்போ உசுரோட உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு எல்லை வகுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நம்மள்ட்ட ஆதாரத்தை, கண்ணுங்கிற ஆதாரம் தந்துட்டான், காதுங்கிற ஆதாரத்தை தந்திருக்கிறான், அறிவுங்கிற ஆதாரத்தை தந்திருக்கிறான், அதான் ஆதாரம். இதில் அதில் அடங்க மாட்டேங்குது. இங்கே உட்காந்து நான் ஒரு அறங்கிறீங்க, இது கேட்குங்கிறீங்க, இது அடங்க மாட்டேங்குது. என் அறிவுக்கு எட்டலை, என் கண்ணுக்கு எட்டலை, என் காதுக்கு எட்டலைன்னா அப்போ மார்க்க ரீதியாக ஆதாரத்தை நீ காட்டணும். நீங்கள் இதில் என் அறிவுபூர்வம் உங்களுக்கு காட்ட முடியலை என்று சொன்னால் மார்க்க ரீதியாக என்ன செய்யணும்? இந்த அருக்கு குரான் வசனம் எத்த வேண்டாலும் கேட்பார்கள், அல்லது பூமி முழுசும் கேட்பார்கள் என்று சொல்லுங்க. அப்போ பூமியா, மாவட்டமா, ஜில்லாவா, ஊரா, தெருவா, அது என்ன? அதுக்கு ஒரு லிமிட்டை சொல்லணும். நீங்கள் லிமிட்டுக்கு ஆதாரத்தை சொல்லணும். அப்போ எல்லை பூமின்னு நீங்கள் எதை வச்சு பூமி பூரா கேட்பாங்கன்னு சொன்னீங்க. அப்படி கேட்டால் இந்த பதில் சரியாக வருமா? கண்ணுக்கு முன்னாடி எல்லை தெரியக்கூடியதுக்கும் கண்ணுக்கு முன்னாடி எல்லை தெரியாதும் சமமாகுமா? எல்லை தெரிகிறதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டோம். எல்லை தெரிகிறது கேட்காதனால எல்லை தெரியாதுங்க ஆதாரம் தேவையில்லைங்கிறது எப்படி அறிவாகும்? இது அறிவுண்டு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் என்ன செய்கிறாங்க? அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஷிர்க்கை மறைப்பதற்காக வேண்டி என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் தான் எல்லாம், அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது, உசுரோட உள்ளவனுக்கும் கிடையாது, இறந்தவனுக்கும் கிடையாது, எல்லாம் அல்லாஹ் தான். அப்படி நினைத்து கொண்டு தான் நாங்கள் அவுலியாவை கூப்பிடுறோம். இப்படி கூப்பிட்டா ஷிர்க் இல்லைங்கிறீங்க. சரி, நான் கேட்குறேன், ஒருத்தன் ஒரு வேப்ப மரத்தை பார்த்து, வேப்ப மரமே எனக்கு அல்லாட்ட வாங்கி தாங்கிறான். அவன்கிட்ட போய் என்னடா வேப்ப மரத்துக்கு கேட்குற? என்ன வேப்ப மரத்துக்கு சக்தி இருக்குன்னு நான் சொன்னேன். அல்லாஹ் தான் எல்லாம் உள்ளவன், வேப்ப மரத்தை கொடுத்து எனக்கு வாங்கி தரேன். அவன் கரெக்டாக சொல்லிட்டான்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவனும் சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான்? அல்லாஹ் தான் சக்தி, வேப்ப மரத்துக்குலாம் சக்தி கிடையாது, ஆனால் அந்த வேப்ப மரம் அல்லாட்ட சொல்லி வாங்கி தரும் அப்படின்னு சொன்னால் இது ஷிர்க் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அல்லது ஆதாரம் வேப்ப மரத்தை கொடுத்துக்கு என்ன ஆதாரம் கேட்பீங்களா? நீ வேப்ப மரத்தை கூப்பிட்டு போப்பா, வேப்ப மரத்தை கூப்பிடலாங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்? வேப்ப மரம் அனைத்தையும் கேட்குங்கிறதுக்கு என்னப்பா ஆதாரம்? அது கூட ஆதாரம் காட்டினாலும் காட்டிடுவான். உங்கள் மாதிரி ஆதாரம் காட்டுறதா என்ன செய்வான்? அந்த பாங்கு சத்தத்தை என்ன செய்யும்? கேட்கிற கல் புல்லு எல்லாம் சாட்சி சொல்லுன்னு இருக்குல்ல, அதை கொண்டாந்து காட்டி ஏன் வேப்ப மரம்லாம் சாட்சி சொல்ல தானே செய்யும். அதனால வேப்ப மரத்திட்ட கேட்குறேன், வேப்ப மரம் எல்லாட்ட வாங்கி தரேன், அவளியா வாங்கி தர மாதிரி, செத்து போனவர் வாங்கி தர்ற மாதிரி, செத்து போனவரும் நமக்கு தெரிகிற மாதிரி அவர் கேட்கல, வேப்ப மரம் நமக்கு தெரிகிற மாதிரி கேட்கல, ரெண்டுமே மறைமுகமாக தான் இருக்கிறது. அப்போ செத்து போன ஆள்கிட்ட கேட்கலாம்னா அரச மரத்தில் கேட்கலாம்,
ஆலமரத்தில் கேட்கலாம், புளிய மரத்தில் கேட்கலாம். ஏன்? அதுக்கு சக்தி கிடையாது. அதுக்கே சக்தி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா அல்லாஹ் கொடுத்த ஆதாரம் கேட்பல இல்லையா? அதுதான் கேட்குறோம் உங்கள்கிட்ட. இதுக்கு மட்டும் ஆதாரம் கேட்பி செத்து போன ஆளுக்கு மட்டும் கேட்க மாட்டீங்களா? அப்போ அல்லாஹ் அனைத்து இப்போ எல்லாம் சரியா வருமா இல்லையா? இது சரி என்று சொன்னால் எதை வேணாலும் கேட்கலாம். ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிற வேண்டும். இவருக்கு சொந்தமாக கிடையாது. அல்லாஹ் தான் எல்லாம் உள்ளது. அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அதனால் கேட்குறோம் அப்படின்னா அது சரி என்று யாராவது ஒத்துக்கொள்ள முடியுமா? நல்லா விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு ஒரு வார்த்தையை சேர்த்தோன்னு எல்லாம் சரின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்டணும். ஆதாரத்தை காட்டலன்னா கொடுக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு இப்படி எடுத்து காட்டுங்க ஒன்று, இல்லைன்னா ஆதாரத்தை காட்டுங்க. அல்லாஹ் கொடுத்தான், அல்லாஹ் எனக்கு பேனாயை தந்திருக்கான்னு நான் சொல்லலாம். இதுக்கு ஆதாரம் என்ன தருக்கு? பேனான்னு காட்டி போடலாம். ஒன்றும் இந்த மாதிரி காட்டணும். இந்த மாதிரி காட்ட முடியாத ஒரு விஷயமாக இருந்தால் என்ன செய்யணும்? குரான்ல இருந்தா இருக்கிறது, ஹதீஸ்ல இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க. நாங்கள் அறிவுபூர்வமாக கேட்க மாட்டோம். ஒன்று தலீல் நக்கலியான குரான் சுன்னாவில் இருந்த ஆதாரத்தை காட்டுங்க, இல்லைன்னா ஐம்புலன்களுக்கும் ஆறாவது அறிவுக்கும் எட்டுகிற வகையில் ஒன்றை தூக்கி போட்டுருங்க. அப்போ இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா இந்த மக்கள் எங்கே போவாங்க? உங்களுடைய அறிவுரைகளை கேட்டுக்கொண்டு, ஓஹோ இப்படி கேட்டால் சிறுக்கு வராதோ, அப்போ நம்ம எதுக்கு போய் தர்காவில் போய் கேட்கணும்? நம்ம இந்த பில்டிங்கில் கூட கேட்டு போயிடலாமே, மண்டபமே. இதுவும் சாட்சி தானே சொல்லணும். பாங்க சித்தத்தை கேட்டு இந்த மண்டபம் கூட சாட்சி சொல்லணும். ஏன் கோயில் கூட சாட்சி சொல்லுமே? கோயில் இவன் தான் கட்டிட்டான், அது ஒரு விஷயம். அந்த கோயில் ஒரு கட்டடம் தானே. அந்த கோயில் என்ன செய்யும்? எல்லாட்ட போய் யாரெல்லாம் இவன் பாங்க சொன்னான் நான் கேட்டேன்னு சாட்சி சொல்லுமா இல்லையா? கோவிலே, மாதா கோயிலே, அது மாதிரி திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலே நீ எங்களுக்கு அல்லாட்ட சொல்லி வாங்கி தான் கேட்கலாம்லைங்க. அதுவும் தானே கேட்குது. நாங்கள் அல்லாவுக்கு தானே சொந்த சக்தி இருக்குங்கிறோம், சரியா வந்துருமான்னு கேட்குறேன். அப்போ என்ன வாதம் பண்ணுறோம்? நம்ம வாதத்தில் ஒரு தெளிவு இருக்க வேணாமா? மக்களை குழப்பி வழி இன்னும் சிறுக்கில் போய் மூழ்கடிக்க வச்சு நீங்கள் தான் இருக்கிறீங்க நியாயப்படுத்திருக்கீங்கன்னா பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், மறுமைக்காக இருக்கிற மக்களை கெடுக்கணுமா என்பதை நான் என்ன செய்கிறேன்? இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என்ன சொல்லியிருக்கிறீங்க? எல்லாருக்கும் எல்லாத்தையும் வழங்கவில்லை, வித்தியாசமாக எல்லாம் வழங்கியிருக்கிறான். அப்போ யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தான்னு நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். அனைவருக்கு கூடுதல் குறைவாக வழங்கியிருக்க, அனைத்தையும் வழங்கவில்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எதைத்தான் வழங்கியிருக்கிறான், எதைத்தான் வழங்கலைங்கிறதுக்கு ஆதாரத்தோடு என்ன செய்யணும்? நீங்கள் சொல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து இன்னொரு மேட்ரு என்னன்னா, இந்த உருகை முசாபா எப்படிங்க ஆரம்பிச்சாங்க? உருகை முசாபாவை இப்படி பயங்கரமாக காட்டி இது கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பாகி விட்டார்கள், எப்படிப்பட்ட பயங்கரமான அப்படி சொல்லக்கூடிய ஆளுக்க அதை அழுத்தமாக நிறுவி இது கிறிஸ்தவ கலா அப்படி நிறுவுறதை விட்டுவிட்டு என்ன பிரச்சனையா? அவளும் ஒரு கையில் செய்யலான்னு சொல்றாங்களாம். அவளே சொல்றா நாங்கள் ரெண்டு கையிலையும் செய்யலாங்கிறோம், ஒரு கையிலையும் செய்யலாங்கிறோம், நீங்கள் ஒரு கை மட்டுங்கிறீங்க. அப்போ நீங்கள் சொல்றபடி கேட்டு ஒருத்தன் ஒரு கையில் செஞ்சு அவனும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிடுவானே. நீங்கள் ஒரு கையில் செய்யக்கூடாதுன்னு சொல்றதா இருந்தால் தானே இந்த கேள்வியை கேட்டிருக்கணும். அவங்க கருத்து என்ன? ஒரு கையிலையும் செய்யலாம், ரெண்டு கையிலையும் செய்யலாம். நம்ம கருத்து என்ன? ஒரு கையில தான் செய்யணும். இது கிறிஸ்தவ கலாச்சாரம்னா உங்க சொல்ல கேட்டு ஒரு கையில் ஒருத்தன் செஞ்சு விட்டான்டா, அவன் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றான்? இப்போ அதுவும் கிறிஸ்தவ கலாச்சாரம் தானே. அப்போ இந்த மட்டும்ங்கிறது தான் பிரச்சனையா? அதை நீங்கள் காட்டணும். அதை விட இன்னொன்று காட்டணும், அது கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு ஆதாரம் காட்டணும். கிறிஸ்தவ மதத்தில் அப்படி இருக்குதா? போப்பாண்டவரை வேணா கையை பிடிக்க முடியுமா? அந்த மதத்தில் முஸ்லீம் தான் இந்த தொடுவதையே கற்றுக் கொடுத்தான். அவன் லாமிசாஸ் கொள்கை உள்ளவன், தொடாது நான் வசந்தவன் நீ தாழ்ந்தவங்கிற கொள்கை உள்ளவன். இந்த கையோட கையை இணைக்கிறத கற்றுக் கொடுத்ததை இஸ்லாம். நம்மள்ட்ட நம்ம காப்பி அடிச்சுட்டு ஒன்று செஞ்சான்னு சொன்னால் அவனை நம்ம காப்பி அடிக்கிறோன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்படி இந்த ஒரு கையில் தான் செய்யணும்னு வலது கையெல்லாம் செய்யணும்னு யாராவது சொல்லி இருந்தால் அவங்க எல்லாம் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு உள்ளவங்க தானா? அதை சொன்னீங்க என்று சொன்னால் நீங்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னதை கொண்டாந்து காட்டுவேன், வழங்குதா? அதனால் அதை சொல்ல வேண்டும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், சஹாபாக்களை இவங்க விதத்துவாதிகள் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சிலதை படித்தாங்க. படித்தா முழுமையை படிங்க. படித்தா என்ன செய்யணும்? ஒரு பாரா மட்டும் படிச்சிட்டீங்க, அதை முழுசாக படித்து என்ன ஆதாரத்தை சொல்லி இருக்கிறோம், அந்த அந்த ஆதாரத்தில் அர்த்தம் இருக்குதா, ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுறான் தான் இங்கே தான் வைக்கணும்னு இருக்கிறது. எல்லாரும் புஸ்தகத்தை படிச்சுட்டா வந்திருப்பீங்க. ஒரு புஸ்தகத்தில் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள்னு நான் சொல்லி முடித்தா பின்னாடி ஆதாரம் இருக்குல்ல, பின்னாடி ஆதாரமெல்லாம் எழுதியிருக்கான்னு போகிற போக்கில் போகக்கூடாது. நீங்கள் சொன்னால் என்ன ஆதாரம் எழுதியிருக்குது, அந்த அர்த்தம் சரியா தப்பாக இருக்குதா அப்படி காட்டி இந்த இடத்துல இந்த இடம் தப்பாக இருக்குன்னு சொல்லணுமே தவிர ரெண்டு வரியை மட்டும் படித்தாங்க. நபி தோழர்கள் நமது நிலையும் உண்டு. நீங்கள் இந்த டாப்பிக்கில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் பிதத்து செய்தார்கள் நான் சொன்னேங்கிறீங்கல்ல, அதை முழுசா படிங்க. அவங்க முர்த்ததா போனார்கள் நான் சொன்னேன்ல, அதை முழுசா படிங்க. அந்த ஹதீஸுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு அப்புறமேல் நீங்கள் சொல்லணுமே தவிர நாங்கள் என்ன சொல்கிறோன்ட்டு நாங்கள் ஒன்றுங்க எடுத்து வைக்கணும். நாங்கள் வைக்கலைன்னா நீங்கள் எங்கள் புக்கில் இருந்து முழுசாக எடுத்து வைக்கணும். நீங்கள் தான் அதை வைக்கிறீங்க. அப்போ இந்த முசாபகா விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும்.
இதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அன்பானவர்களே, எதிரணியினர் அவர்களின் மீது நாம் வைத்த குற்றச்சாட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதே வசனத்தை நம்மகிட்ட சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி சம்பந்தம் இல்லாமல் பூமி எல்லாம் உள்ளது நீங்கள் அதுக்கு ஆதாரம். இதுவெல்லாம் அரங்கமெல்லாம் எல்லோரும் கண்ணுக்கு தெரியுதான், மேஜை எல்லோரும் கண்ணுக்கு தெரியுதான். ஏன் பூமி எல்லாம் உள்ளங்கிறது தெரியாதா? இந்த காலத்தில் விஞ்ஞான காலத்தில் இல்லை, நீங்கள் சிரிக்க வேணாம், நீங்கள் சிரிக்க வேணாம், எதிரணியை பற்றியும் கவலைப்படவும் வேணாம், நீங்கள் படம் அமைதியாக இருங்க. அடுத்து இப்போ எதிரணியினர் இப்போ பூமி உருண்டைங்கிறது தெரியும், அது எல்லை உள்ளங்கிறது தெரியும், அதுக்கு என்ன ஆதாரம் குர்ஆனில் போய் கேட்குறது? அப்போ நான் கேட்டேங்க, நீங்கள் 4 பேர் எல்லை உள்ளது அதுவும் கேட்கலாம் அப்படின்னுங்கள. அப்போ நீங்கள் வகுத்துற எல்லைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், குர்ஆனில் இருக்காண்டா கேட்க முடியும்? நீங்கள் சொல்கிற எல்லைங்கிறது நடைமுறையில் உள்ளது தான். பூமி உருண்டை அது எல்லை உள்ளங்கிறது இன்றைக்கி எல்லாரும் தெரிஞ்சது தான். அப்படிங்கிறது தானங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வசனத்தில் ஒரு ஆதாரம் கேட்டோமே குர்ஆனில் தாங்க அப்படின்ட்டு, அது எதுக்கு? எல்லாரும் பேசுறத ஒரு ஆள் வழங்குவார் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்பு. அதை போய் அடியாருக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு நீங்கள் இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புன்றீங்கல்ல, அதுக்கு ஆதாரம் தரணும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் இது இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடியது, இன்னொரு ஆள் இது இறைவனுக்கு கூடியது, ஆதாரம் அதெல்லாம் கிடையாது, நான் தான் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கமாகுமா? நீங்கள் இறைவனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பண்புன்னு சொன்னதுனால குர்ஆன்லேருந்து தாங்க. ஏன்னா இறைவனுடைய பண்பு நம்ம இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் குர்ஆனில் இருக்க வசனங்கள் அடிப்படையில் தான், நாம உருவாக்கியதல்ல. இறைவன் வல்லமை உள்ளவன், இறைவன் ஜீவனாக இருக்கிறான், நாடக்கூடியவன், இப்படிலாம் நம்ம சொல்கிறோமே எல்லாம் குர்ஆனில் இறைவன் சொன்னது தான். அப்போ நம்ம இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்புன்னு சொன்னால் அதை போய் மற்றாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் இறைவனுக்கு கொடுக்க பண்பு இதுதான், அந்த பாருங்கள் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸ்ல காட்டணுமா இல்லையா? நீங்கள் காட்டாமலேயே இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு நீங்களாவே சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்படி சொல்வதற்கு இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தது யாரு? உங்களோட மனோ இச்சையா? அப்போ தான் இந்த வசனத்தை ஓதி காமிச்சான். அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை கூட இறைவனாக ஆக்கி கொண்டு அவர் நினைத்தது எல்லாம் அதிகாரம் உள்ளது போல சொல்லி கொண்டிருக்காங்களே, அந்த வசனம் அடிப்படை நீங்கள் வந்துட்டீங்களான்னு அதுக்கு தான் நம்ம சொன்னோம். அதுக்கு ஆதாரம் வேணும். இறைவனுடைய பண்புண்டு கண்டவங்கள்லாம் சொல்லிட்டு போக முடியாது, ஆதாரத்தை வச்சுட்டு சொல்லணும். ஆனால் ஒரு பொருள் எல்லை உள்ளங்கிறதுக்கு இதுக்கு ஆதாரம் தேவையா? சந்திரன் இருக்கிறது எல்லை உள்ளது தான். பூமியை விட பிரம்மாண்டமாக இருக்குது சூரியன், அது எல்லை உள்ளது தான். இதுக்கு போய் குர்ஆன் ஆதாரம் கேட்பீங்களா? இப்போ நீங்கள் தலைப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரியுங்க. தலைப்பு என்ன கூட நிலைப்பாட்டை பாருங்கள். இதில் எங்களை நீங்கள் சிறுக்கு வைக்கக்கூடியவங்க அப்படிங்க சொல்கிறீங்க. எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் சொல்லிட்டோம். இறை அடியார்களுக்கு கேள்வி இருந்தாலும் பார்வை இருந்தாலும் எல்லை இருக்கிறது நம்மள மாதிரி தான், வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் எல்லை இருக்கிறதுன்ட்டோம். எல்லை இருந்தாலும் சிறுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் அதுக்கு ஆதாரம் தாங்க, எல்லை இல்லைங்கிறீங்களா, அதுக்கு ஆதாரம் தாங்க, இதுக்கு அதுவா? அவர்கள் கேட்பார்களா? அவர்கள் உதவி செய்ய முடியுமா? இதுவெல்லாம் இப்போ தலைப்பு கிடையாது. அது நம்ம ஏற்கனவே நேற்றே சொன்னோம், அது கலியக்காவலோடு முடிஞ்சு போச்சு. அது முடியுமா? முடியும், ஆதாரம் தாங்க. இதெல்லாம் அங்கே இங்கே நாங்கள் எதை சொல்கிறோமோ எங்களுடைய நிலைப்பாடு, அந்த நிலைப்பாட்டை வச்சு நாங்கள் ஷிர்க் செய்கிறோமா இல்லையா சொல்லுங்க. உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நீங்கள் ஷிர்க் செய்யணும்னு சொல்லுங்கள். நீங்களாகவே எங்களுடைய நிலைப்பாட்டை நிர்ணயிக்காதீங்க. நீங்கள் இப்படி தான் அல்லாஹ்வுடைய இடத்துல இப்படி தான் வச்சிடுறீங்க, அதனால தான் ஷிர்க். நீங்களே எங்கள் நிலைப்பாட்டை நிர்ணயித்து நீங்களே குற்றச்சாட்டு வைக்காதீங்க. எங்கள் நிலைப்பாட்டு இதுங்கிற சொல்லிட்டோம். இது தவறு அப்படின்னு சொன்னால் தவறு சுட்டி காட்டுங்க. இப்படி இருந்தாலும் ஷிர்க் தான் சொல்லுங்க. சரின்னு சொன்னாக்கா உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு ஆயிரும். அதனால தான் நீங்கள் நாங்கள் சொல்லாதையெல்லாம் சொன்னாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கேட்குறீங்களே. இப்போ ஒவ்வொன்றுக்கு சொன்னால் இப்போ அப்துல் காதர் அதையும் இப்போ எடுத்தீங்க. இப்போ அப்துல் காதர்னால உதவி செய்ய முடியுமா, வழிமாறு உதவி செய்ய முடியுமா, அப்போ காமிங்க. அந்த சப்ஜெக்ட்டுங்க இல்லையில ஏன் எடுக்கிறீங்க? உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நாங்கள் முஷ்ரிக் என்பதை உங்களால் நிலைநாட்ட முடியவில்லை இதுவரைக்கும். அதனால் சம்பந்தம் இல்லாத எடுக்கிறீங்க. இங்கே இருக்கிறவரை பார்க்கலாம், நம்புகிறோம். அப்துல் கார் வந்து அப்படி நம்ப முடியுங்கிறீங்க. அதான் இப்போ சப்ஜெக்டு. மறைந்தவரால் உதவி செய்ய முடியாமங்கிற பற்றியா பேசிக்கிட்டு இருக்கோம். தலைப்பில் நில்லுங்க. தலைப்பில் ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆக்க வேண்டி நினைச்செல்லாம் சொல்லி உங்களுடைய இருக்கக்கூடிய அந்த 10 நிமிடத்தை வீணாக்காத வேணாம். உங்களுடைய கடுமையான குற்றச்சாலாம் வச்சிருக்கிறோம். நீங்கள் வைக்கிறது அப்துல் காருங்க காட்டுங்க, அப்போ தான் நம்புவோம். இது ஏன் இந்த நாத்தியவாதி மூலம் இப்போ நமக்கு எதுக்கு? இப்போ அவன் நாத்தியவாதி சொல்கிறான், நீங்கள் இருக்குன்னு சொன்னால் நான் நம்புகிறேங்க, அல்லா இருக்கிறாங்கிறீங்க, காட்டுங்கங்கிறான். ஏன்னா இதெல்லாம் ஒரு வாதமா? அப்போ நாத்தியவாதி வாதத்துக்கு உங்கள் வாதம் என்ன சம்மந்தம் இருக்குது? அதுவும் அங்கே சப்ஜெக்டு. அப்படி பார்த்தாக்கா நம்ம வந்து மோஜிசாவை நம்புகிறோம், கராமத்தை நம்புகிறோமே, குர்ஆன் ஹதீஸ்லாம். இது நாத்தியவாதி நம்புவானா, காட்டுமானே?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல அல்லாஹ்வை பார்த்துட்டு வந்தாங்கங்கிறோம். சரி, அல்லாஹ் நீங்கள் பார்க்கல நீங்கள் சொல்லாவிட்டாலும் 7 மேராஜுங்க பயணம் நடந்தது நீங்கள் ஒப்புக்கொள்றீங்கல்ல. அல்லாஹ் பார்த்தானா பார்க்கணும், அடுத்த சப்ஜெக்டை வைப்போம். இது ஒன்றும் முடியும். நாத்தியவாதி நம்புவானா? எனக்கு அறிவுக்கு பொருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஆனால் நம்ம அப்படியா? அறிவுக்கு பொருந்தாவிட்டாலும் அந்த அற்புதத்தை நம்ம நம்புகிறோம். இறை நேசர்களுக்கு அந்த அற்புதம் இருக்கிற கராமத்துக்கு நம்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அப்துல் கார்காரங்க காமிங்க அப்படின்னு சொன்னாக்கா இது அறிவுக்கு பொருந்தாதது. நாத்தியவாதி கேட்கக்கூடிய வாதம் இதெல்லாம். நமக்கு இன்னும் சொல்ல போனால் அந்த சப்ஜெக்டே கிடையாது. எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி அதன் மூலம் நீங்கள் ஷிர்க் வைக்கிறது என்னங்க? உங்களுடைய நிலைப்பாடு இப்படி இருக்கிறதுல ஆதாரம் என்னன்னு கேட்காது. இது தலைப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை தலைப்பை படித்து பாருங்க. எங்க தலைப்பு நீங்கள் முஷ்ரிக்குகள் பிதாத்துவாதிகள் என்பது. அதுக்கு நாங்கள் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் நீங்கள் எங்களை முஷ்ரிக்குன்னு நிலைநிறுத்தணும். நீங்கள் இப்படி சொல்றீங்களா ஆதாரம் தாங்க, இப்படி சொல்றீங்களா ஆதாரம் தாங்க. நீங்கள் தலைப்பையை மறந்துட்டு பேசாதீங்க. என்னன்னு இன்னொரு தடவை உங்களுடைய நிலைப்பாட்டை படித்து பாருங்க அப்படிங்கிறத நான் மறுபடியும் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல இப்போ நான் சொல்றது பூமி எல்லை உள்ளதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரங்கிறீங்க? இப்போ எங்களுடைய நிலைப்பாட்டை வச்சு ஹுக்கும் வழங்குங்க, தீர்ப்பு வழங்குங்க. நான் சொல்றேன் பூமி எல்லை உள்ளது. எல்லை உள்ளவங்க கூப்பிட்டாதான் வழங்குறாங்க அப்படின்னு சொல்றோம். எல்லை உள்ளவங்க எங்கிருந்து இருந்தாலும் யார் வேணுமானாலும் ஒரு எல்லைக்குள்ளே இருப்பவர்கள் தான் அர்த்தம். அப்படிங்கிறது எங்க நிலைப்பாடு. ஒன்னு பூமின்னு சொன்னாலும் எல்லை இல்லைன்னு சொல்லுங்க. அது எல்லை தான் நீங்க ஒப்புக்கொண்டா, எல்லை உள்ளது நீங்க சொன்னாலும் ஷிர்க் தான் சொல்லுங்க. அப்ப ரெண்டுல ஒண்ணு தான். அதுக்கு போய் ஆதாரம் என்ன? எங்க நிலைப்பாட்டை சொல்லிட்டோம். எங்க நிலைப்பாடு பாரு, உங்களுடைய தீர்ப்பு என்ன? எல்லை உள்ளதுன்றோம். எல்லை உள்ளதுன்னு சொன்னாலும் தாங்க அஷ்ருக்கு தான் சொன்னீங்களாக்கா அதுக்கு ஆதாரத்தை தாங்க. எல்லை உள்ளது எல்லையற்றதுங்கிற மிகப்பெரிய வேறுபாட்டை இறைவனுக்கும் இறைவனுடைய அடியார்களுக்கும் மத்தியில் நம்ம வச்சிருக்கிறோம். அதே போல அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறோம். உண்மைதானே? இப்ப நான் பேசுறேங்க, அல்லாஹ் கொடுத்தது தான். இல்ல நானா பேசுறேனா? நம்ம எல்லாம் கேட்கிறோம், அல்லாஹ் கொடுத்தது தான். நம்ம எல்லாம் பார்க்கிறோம், அல்லாஹ் கொடுத்தது தான். இதை போய் அல்லாஹ் கொடுத்தவங்க சேர்த்துக்கணுமா? ஏங்க சேர்க்க? மூமியோட நம்பிக்கை என்னங்க? நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் தந்தது தானங்க. அப்படிதான் நல்லா சொல்றான். பார்வையை தந்தேன், கேள்வியை தந்தேன், நான் தந்தேங்கிறான். நீங்க என்ன நாடுனா நான் நாடுறதான் நீங்க நாட முடியுங்கிறான். வல்லாஹ் ஹலகக்கும் வமா தஅமலுன்கிறான். அப்ப இரு நாட்டம் இல்லாம நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அதெல்லாம் அர்த்தம். அப்ப ஒவ்வொன்று தனியா சேர்க்கணுமா? நான் கேட்கிறேன். அப்ப சேர்க்காத உள்ளது இருக்குதா? இறைவன் இந்த உதவி தந்தான் அப்படி சேர்க்காமலேயே நானே செஞ்சேன் என்று சொல்லுகின்ற நிலை நம் சமூகத்தில் இருக்கிற மார்க்கத்தில் இருக்கிறதா? அப்படி எண்ணம் ஒரு வந்து விட்டா மூமினா இருக்க முடியுமா? இறைவன் நாட்டம் இல்லாம இறைவனுடைய சக்தி இல்லாம எதுவும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையிலையும். அதனால எதுவும் வேணாலும் செஞ்சுட்டு அல்லாஹ் சேர்த்துக்கிறங்க அப்படிங்கிறதா? அப்படி கிடையாதுங்க. நம்ம அடிப்படை நமக்கு சின்ன செயலா இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் உதவி இருந்தால் தான் செய்ய முடியும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கை ஃபர்ஸ்ட் வைப்பீங்க. இப்போ அல்லாஹ் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறோம், இது எல்லை உள்ளதுங்கிறோம். இப்போ உங்க தீர்ப்பு என்ன? இது தெளிவா சொல்லுங்க. அது மட்டும் முழுமையா படிக்கணுங்கிறாங்க. ஏங்க அவங்க சஹாபா பெருமக்கள் பிஜாத்து செஞ்சிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்க நான் வாசிட்டேன். அதே போல நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்றுக்கு முரணாக நடப்பாங்கிறது நான் வாசி காமிச்சிட்டேன். இந்த கருத்தை நீங்க எந்த ஹதீஸை வச்சு சொல்றீங்கிறது சொல்லிட்டேன். முர்த்ததாக வர்ற அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சஹாபா பெருமக்களுக்கு இதை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டேன். நீங்க என்னன்னு சொன்னா நீங்க புத்தகம் பொதுவாக சொல்லக்கூடாது அப்படியே சொன்னேன். நான் சொல்ற ஹதீஸ் புகாரில் இருக்குதுல்ல, அந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு விளங்குனாங்க. நான் பொதுவாக கேட்கல, நீங்க எந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சொல்றீங்களோ அது கேட்கிறேன். ஒன்னு சொல்லுங்க, இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சஹாபா பெருமக்கள் பிதஅத்வாதிகள் நான் சொன்னது கரெக்டுனுங்க, அல்லது நான் தவறா எழுதிட்டேனுங்க. நீங்க முன்னாலையும் படிக்கணும் பின்னால் படிக்கணும் வேணாம். நான் சொன்னதுக்கும் கூட நிலைப்பாடு என்ன சொல்லிட்டு போங்க. அப்ப நிறைய சொல்ல முடியாது தானே அர்த்தம். நானாவா சொன்னேன் ஏதோ ஒரு ஹதீஸை வச்சு சொல்லுங்க நான் சொன்னேன். இந்த ஹதீஸும் சொல்லிட்டேன்ல, முர்த்தத்து சம்பந்தப்பட்ட ஹதீஸை வைத்துக்கொண்டு சஹாபா பெருமக்கள் விஷயத்துல இது சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற நிலவா நான் சொன்னேன். இதை வச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுபோல நம்ம நேற்று என்ன சொன்னோம்? முஸ்லீம்களை காஃபிர் ஆக்குறீங்க, அந்த ஷிர்கை பண்ணீங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த ஷிர்கை பண்ணுகிறது அப்படி நம்ம சொன்னோம். அதுக்கு உதாரணமாக சொன்னோம், இறந்து போன தற்கொலை பண்ணவனுக்கு ஜனாசா தொலை இல்லைங்கிறீங்க, அவங்க நிரந்தர நரகங்கிறீங்க. அப்படியானால் ஒரு காஃபிர் ஒரு முஸ்லிமை பார்த்து யா காஃபிர் காஃபிரே என்று சொன்னால் அவன் காஃபிர் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் குஃப்ருங்கிற நிலை நீங்க இருக்கிறீங்க. உங்க கருத்து என்னன்னு நேத்திலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் தெளிவாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒன்று தற்கொலை செஞ்சு கொண்டாக்கா அவனுக்கு ஜனாசா இருக்குது சொல்லியிருக்க முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
அதே போல தானுங்க கிறிஸ்தவ கலாச்சாரம் சொன்னாங்க. கிறிஸ்தவங்க வந்து இப்போ கிறிஸ்தவ கலாச்சாரம் நடைமுறை பற்றி மார்க்கத்தில் பைபிளில் எழுதியிருக்காங்கிறது. இப்போ நடைமுறையில் கிறிஸ்தவ என்ன செய்திருக்கிறாங்க, அவங்க ஒரு கையெல்லாம் கொடுக்குறாங்க. அதை வச்சு சொல்கிறது தான் ஹிந்து கலாச்சாரம்னு சொல்கிறோம். அதுக்காக வேண்டி அவங்களுடைய பகவத்கீதையில் எழுதியிருக்குதா எதில் எழுதியிருக்கிறாங்கிறதல்ல. ஒரு அளவுக்கு ஏதோ அறிவுபூர்வமாக வாதிடுவார்னு பார்த்தா இருக்கிற எல்லா மக்களையும் ஒரு விவரமற்றவர்களாக நினைத்து கொண்டு வாதிடுவதை நினச்சி வருத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லை கேட்டோம்ல, பூமிக்கு எல்லை கேட்டோம்னு விளங்கியிருக்காரு பாருங்கள். இவ்வளோ வாதத்தையும் பார்த்துவிட்டு பூமின்னா தெரியாதா, பூமிக்கு எல்லை தெரியாதா, பூமிக்கு 24,000 கிலோமீட்டர் சுற்றுலா ஒன்று தெரியாதா, 8,000 கிலோமீட்டர் குறுக்களை ஒன்று தெரியாதா, பூமிக்கு எல்லை கேட்டேன். எல்லை எது கேட்டோம், பூமியில் உள்ள அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்ட்டு ஒரு கேட்பதற்கு ஒரு எல்லையை வகுத்தீங்களா, அதுக்கு ஆதாரம் பூமியில் உள்ள அனைத்தையும் கேட்பார்கள்ன்ற அந்த மெசேஜ் இருக்குத, அதுக்கு தான் எல்லையை கேட்குறோம். பூமிக்கு எல்லை எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் 2,000 கிலோ தூக்குவார்னு சொல்கிறீங்க, நானே சொல்கிறேன், என்ன ஆதாரம்னு கேட்குறீங்க. 2,000 தெரியாதா, 2க்கு பிறகு 3 சைபர் தெரியாதான்னு அதான் அர்த்தம். 2,000 இவர் தூக்குவாருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நான் கேட்டால் 2,000 கூட தெரிய ஆதாரம் கேட்கிறார்கள். 2,000 தெரியாவிட்டா 2,000 கிலோ என்றால் தெரியாதா, 2,000 கிலோ என்றால் இத்தனை கிராம் தெரியாதா, இதா பதில். நான் என்ன கேட்கிறேன், பூமின்னா என்னடா உங்கள்கிட்ட கேட்டேன். பூமியில் உள்ள அனைத்தையும் ஒருவர் கேட்பார், இறந்தவர் கேட்பாரு அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு எல்லையை அவர் கேட்பதற்கு பூமியில் உள்ள அனைவரும் கேட்பார்கள் ஒரு எல்லை வகுக்கிறீங்க. இதுக்கு தான் நான் ஆதாரம் கேட்டேன். பூமிக்கு ஆதாரம் கேட்டா என்ன செய்யலாம், நீங்க சொல்லலாம். இது விளங்காது நினைக்காதீங்க, விளங்கி கொண்டு ஆதாரம் இல்லாதனால என்ன செய்யறாங்க, இருக்கிற அம்புட்டு இது வந்து எல்லா மக்களையும் வந்து விவரம் கெட்டவர்கள் ஆக்குறது. இது என்ன, இது ஒரு வாதமானா, இதைய கேட்கல, இதை கேட்கலன்னு அவருக்கு தெரியாதா, பூமிக்கு நான் எல்லாம் கேட்கலன்னு அவருக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா? அப்ப நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறான், தான் ஏதாவது நிலைநாட்டணுங்கிறக்கான இருக்கிற அம்புட்டு பேரையும் மெண்டல் ஆக்கிட்டு போறதா? அது எப்படி, இது என்ன என்ன பதில்ங்கிறீங்க? இது பூமிக்கு நான் நல்லா சொல்லுங்க, பூமிக்கு நான் எல்லை கேட்கவில்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பூமியில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் கேட்பாரு, அதான் எல்லை அப்படிங்கிறீங்க. கேட்பாங்கிறீங்கல்ல, பூமியில் உள்ள அத்தனை பேருடையதுங்கிறதுக்கு அதுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்கிறது. இது ஆதாரம் காட்ட வேண்டிய விஷயமா, இது ஆதாரம் காட்டக்கூடாத விஷயமா? இது பூமி எல்லை தெரிஞ்சால் அது பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பார்கள் புரிந்து கொள்ள முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன், இவர் கேட்பாருங்கிறேன், பூமியில் உள்ள அத்தனை பேரையும் இவர் கேட்பாருங்கிறேன். என்னங்க இப்படி சொல்றீங்க, இவருக்கு என்ன எல்லை பூமியை போடுறீங்க? பூமினா உங்களுக்கு தெரியாதா? பூமினா பூமி தானுங்க, இப்படின்னா பதில் ஒத்துக்குருவீங்களா? என்னத்துக்கு நான் ஆதாரம் கேட்கிறேன், பூமியுடைய சைஸுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்கிறேன். உங்க வாதம் என்ன, பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாரு அல்ல அதுக்கு மேலேயும் கேட்பான்னு பிரிக்கிறீங்க. அப்ப இந்த அளவுக்கு அவர் கேட்பார் என்பதற்கு இப்படி ஒரு எல்லையை போடுறீங்க. பூமியில் உள்ள அனைவரும், இதான் எல்லை. பூமி எல்லை கேட்கல உங்களுக்கு, பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்களே. அது ஏன் ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைவரும் நீங்க லிமிட் பண்ணல, ஒரு மாநிலத்தில் உள்ள அனைவரும் ஏன் லிமிட் பண்ணல, ஒரு நாட்டில் உள்ள அனைவரும் ஏன் லிமிட் பண்ணல, அந்த மொழி பேசக்கூடிய அனைவரும் லிமிட் பண்ணாம பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்களே. இது இந்த லிமிட் பண்ணுவதற்கு ஆதாரமாக அமைந்த குர்ஆன் வசனம் எது, அதற்கு ஆதாரமாக அமைந்த ஹதீஸ் எது? புரிந்து கொண்டீர்களா? இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே நம்மளை வந்து ஒரு எந்த ஒரு கணக்கிலையும் சேர்க்காமல் அவர் பேசிய ஒரு பேச்சுக்கள். ரெண்டு தரப்புல யோசிச்சு பார்க்கணும், என்ன இது நமக்கே தெரியுது, அதை கேட்கலையே. உங்க நெஞ்சில கை வச்சு எதிர் தரப்புல உள்ளவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் பூமிக்கு அளவு கேட்டேன், பூமிக்கு அளவு கேட்பானே எவனாச்சு, அதான் டாபிக் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன எல்லையை நீங்கள் வகுத்தீர்களோ அந்த எல்லைக்கு தான் ஆதாரம் கேட்கிறேன்னு தெரிந்து கொண்டு, அப்ப மக்களை திசை திருப்புறேன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி திசை திருப்பு தான். இன்னொன்று ஒரு பெரிய சவால் வேற விட்டுட்டாங்க. அல்லாஹ் தான் அவுலியா, அவுலியா தான் அல்லாஹ்னு நான் சொன்னேன்னு எடுத்து காட்ட முடியுமா? இந்த வாசகத்தை எடுத்துக்காட்டுன்னு சொன்ன அதுதானே அர்த்தம். இதுக்கு வேற என்ன அர்த்தம்ங்கிறேன்? அது கையா பவராக அந்த பவர் வந்து விட்டது, கை ஆகிவிட்டது, அந்த அந்தஸ்து வந்து விட்டது, அதான் அர்த்தம். அல்ல தான் ஒளியா, ஒளியா தான் அல்லாண்டு அதைத்தான் சொல்றாருங்கிற அந்த கருத்தை சொன்னா, இந்த வார்த்தையை நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வார்த்தையை நீங்க சொல்லலை, ஆனால் நீங்க சொன்ன அந்த அதைத்தான் சொன்னீர்கள், இந்த கருத்தை தான் சொன்னீர்கள். ஏன்? அல்லாவுடைய கையாக ஆகிவிட்டது, அவங்க கை அல்லாவுடைய கை, அவங்க பார்வை அல்லாவுடைய பார்வை, அந்த அந்தஸ்து வந்து விட்டது, அந்த பவர் வந்து விட்டது, அப்படித்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். வேற இடத்துல நீங்க மாத்தி பேசினீர்களே, ஆனால் அது வந்து நீங்க உங்களுக்கு முரண்பட்டீர்கள்ங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரமா அமையுமே தவிர இங்க இந்த டாபிக் உங்களுக்கு கை கொடுக்காது. நீங்களே அப்படியும் பேசிவிட்டு இப்படியும் பேசியிருக்கிறீங்க என்று உங்க முரண்பாட்டை ஒத்துக்கொண்டதாகத்தான் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள். அடுத்து என்ன, சில கேள்விகளை கேட்குறாங்க. நாத்திகர்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அல்லாஹ் காணான்னு கேட்குறான், அல்லாஹ் கொண்டாந்து காட்டுன்னு கேட்குறான், என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாத்திகர்களுக்கு என்ன கேட்பான், என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம்.
எப்போ நாத்திகன்ற அல்லாஹ் கொண்டாந்து காட்டுவோம்? அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியாட்டி அல்லாஹ் தான் கொண்டாந்து காட்டணும். நாங்கள் நாத்திகர்கிட்ட விவாதம் பண்ணி அறிவுபூர்வமாக சயின்டிஃபிக்காக அல்லாஹ் இருக்கிறான்னு நிரூபித்து அவங்களே வந்து அதை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு அந்த விவாதத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம். நாத்திகர்களோடு இறைவன் இருக்கின்றானா என்கிற தலைப்பில் நாத்திகர்கள் எங்கள்கிட்ட கேட்டு இறைவனை கொண்டாந்து காட்டுன்னு கேட்டு இப்படி கேட்குறதா மடத்தனம்டா? எதுக்கு கேட்கணும்? அறிவுபூர்வமாக நிரூபிக்க ஏலாட்டி தான் நீ கூட்டு கொண்டாந்து காட்டுன்னு கேட்கணும். இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமாக நாங்கள் நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆதாரங்களை கொண்டு சயின்டிஃபிக்கான செய்திகளை சொல்லி பெருவெடிப்பு கொள்கையிலேருந்து ஆரம்பித்து இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நாங்கள் நிரூபித்தான் இருக்கிறோம். அப்போ அறிவுபூர்வமாக சொல்கிற முடிந்தால் கேட்க மாட்டோம். அறிவுபூர்வமாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லணும்? இந்த இறந்து போனாலும் இந்த அளவு கேட்பார் என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம். எப்படி காட்டணும்? ஒரு 100 பேர் ஒரு இடத்துல போய் கேட்போம். 100 பேருக்கு அவர் பதில் சொன்னார்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். பதில் சொல்லணும்னா கேட்கல அப்படி ஒன்று வாங்க. அல்லது ஒரு சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி அந்த பாடியை தோண்டி எடுத்து இவர் கேட்குற சக்தி இருக்குதா அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிங்க. குர்ஆன் ஆதாரத்தை கேட்க மாட்டோம். அப்படி இல்லாமல் நமக்கு தெரியாத ஒரு வகையில் கேட்கிறார்கள் நீங்கள் சொன்னீர்களே, ஆனால் அது அல்லாஹ் சொன்னதான் நாங்கள் நம்புவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் நாங்கள் நம்புவோம். நீங்கள் சொன்ன அப்படி நம்புவோம்? அது அல்லாஹ் சொல்லட்டு கேட்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லட்டு, நோ அப்பீல், பிரச்சனையே கிடையாது. நாங்கள் ஏற்றுக்கிறோம். முதல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்கள் இருப்போம். அல்லாஹ் சொல்றானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅனா அவ்வலுல் ஆபிதீன். ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் முதல்ல வணங்குறவன் நானா இருப்பேன் நபியை நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளை இல்லாமல் வணங்கிட்டு இருக்கீங்கப்பா, புள்ள இருந்துச்சுன்னு வை, ஃபர்ஸ்ட் நான் வணங்குவேன் நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இறந்து போனவர்கள் வந்து பூமி அளவு கேட்பார்கள் ஆதாரத்தை காட்டிவிட்டால் உங்களோட சேர்ந்து நானும் நான் சாகுல மீதுன்னு கூப்பிட நான் வர்றேன். ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க. முதல்ல வணங்குறோம் நாங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டால் அப்பீல் கிடையாது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அல்லாஹ் சொன்னதை காட்டுங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்றீங்க? இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு வாதமா, இதெல்லாம் ஒரு கேள்வி, இதெல்லாம் கேள்வி. இது வேற எது கேள்விங்கிறீங்க? இப்போ இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால வந்து அதுக்கப்புறம் மரத்தை பற்றி கேட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்த மரத்தை கூப்பிடுறான். ஏன்னா மரமும் இந்த மாதிரி கேட்குங்கிற ஆதாரம் இருக்கிறது. அப்போ மரத்தை கூப்பிட்டு மரமேண்டு ஏதாவது கூப்பிட்டான் என்ன சொல்றீங்க? ஏன்னா மரத்தை போய் கேட்குற, மரத்துக்கு சொந்தமாக சக்தி இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்குறான்ல, அதுக்கு ஆதாரம் இருக்குதுல்ல, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னா அது சரி என்று சொல்வீர்களா தவறு என்று சொல்வீர்களா? அது சரி என்று சொல்வீர்களே ஆனால் அது தெளிவாக சொல்லுங்க. அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அது தவறு என்று சொல்வீர்களே ஆனால் அதுதான் இதுக்கும் பொருந்தும். அது தவறு என்று நீங்கள் சொல்லி ஆதாரம் காட்டுவீர்களே ஆனால் இறந்து போனவர்களை கேட்பதற்கும் அதே ஆதாரம் அப்படி அச்சு அசலாக 100% பொருந்தும். அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்து என்ன? இன்னொன்று விஷயம், மூமினுடைய நம்பிக்கை, அதாவது எல்லாம் எங்களுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ்வுக்கு தான் நடக்குன்னு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்கிறாங்க? எங்கள் இப்படிலாம் கேட்கலாமா? ஒரு மூமினுடைய நம்பிக்கை இதானே, ஒரு மூமினுடைய மனசில் அதானே இருக்கும். வந்துருச்சு விஷயம், தெளிவாகிவிட்டது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். உசுரோட உள்ளவன்ட்ட கேட்டாலேயே அதுக்கு என்னதான் அர்த்தம்? அவனுக்கு சக்தி இல்லைன்றது அர்த்தம். அதை வச்சு தானே சிரிக்கிறீங்க. உசுறு மூமினுடைய உள்ளத்தில் அதான் இருக்கும். அதில் டாபிக் கிடையாது. இறந்தவர்கிட்ட கேட்டாலும் அப்படி இருக்குங்கிறீங்களா? அது டாபிக் கிடையாது. அவர் கேட்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நான் கேட்பது என்னது? அவர் வந்து இந்த மாதிரி அனைத்தையும் கேட்பார் என்று நீங்கள் நினைப்பது அதுக்கு என்ன ஆதாரம்? பூமி அளவுக்கு உள்ள மக்களுடைய அழைப்பை கேட்பார் என்பதற்கு என்ன ஆதாரம்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். அடுத்து என்ன? இந்த சஹாபாக்கள் விஷயமாக கொஞ்சம் ஆச்சாங்க. ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் அவங்க வாதம் வைக்கிறவங்க முழுசாக அவங்க எடுத்து வைக்கணும். ஒரு புஸ்தகத்திலேருந்து வாசிக்கிறாங்க. அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பாராவை படிக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பாராவை படிச்சுவிட்டு நபிகள் நாயகம் சொன்னது பின்னாடி இருக்கத்தானே செய்யும், அதையும் தானே சேர்த்து படிக்கணும். அது மட்டும் நீங்களே ஒரு அரை வரி சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த பாராவுலையே இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு அந்த பாரா சொல்லுதா இல்லையா? அந்த பாரா என்ன சொல்லுது? எனக்கு பிறகு என் தோழர்கள் பிதஅத் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் நான் முடிச்சிருக்கிறேன். நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை கீழே போட்டிருந்தால் அதை எடுத்து காட்டுற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அதை எடுத்து போடுங்க. பதிலே நான் சொல்ல வேணாம், அது சொல்லிவிடும். அந்த எதுக்கு நான் உங்களை வாசிக்க சொல்றேன்னு கேட்டால் ஏன் போட்டு நம்ம டயத்தை கொடுப்பானே, நீங்களே எங்கள் சார்பாக பதில் சொல்லிடுவீங்கல்ல, அதுக்கு தான் அதை வாசிங்க என்று சொன்னால் அந்த ஹதீஸ் மக்களுக்கு பதில் சொல்லிவிடும். அந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய என்னென்ன ஹதீஸ்களை காட்டியிருக்கிறோமோ அதை முழுசு அப்படியே வாசிங்க. அப்படி எனக்கு பிறகு பிதஅத் செய்வார்கள் ரசூல்லாவே சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் ரசூல்லா தான் குறை சொன்னாங்கன்னு வருமா, நான் சொன்னான்னு வராது. நான் எடுத்து காட்டுறவன் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று எடுத்து காட்டினால் அது நான் எப்படி அவர் மீது சஹாபி மீது குறை சொன்னதாகவும்? ரசூல்லா குறை சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் கூட சஹாபாக்கள் மீது குறை சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்காக தான் வாசிக்க மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி சித்தரிக்க பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, அதை நீங்கள் முழுசாக படிக்கிற கடமை இருக்கா இல்லையா, அது ஒரு விஷயம். முசாபகா விஷயத்தை கேட்டோம். முசாபாவுக்கு ஒன்றுமே என்ன செய்யலை, அதுக்கு பதிலே சொல்ல காணாம். முசாபாவுக்கு அன்பானவர்களே, எதிரணியர் அவங்களுடைய விவாதத்தில் ஒரு கருத்தை சொன்னாங்க. பாங்கு சொன்னால் எல்லாம் தான் கேட்குது, மரம் கேட்குது, கட்டடம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு கோயிலும் தான் கேட்குது, எல்லாம் கேட்குன்ட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை எப்படி கிண்டல் பண்ணலாம் பாருங்க. குர்ஆனையும் ஹதீஸையும் எந்த அளவுக்கு இவங்க மதிக்கிறாங்கங்கிறத இதை மூலம் இங்கே புரிஞ்சுக்கிறலாம். கோயிலும் தான் கேட்குது, இது என்ன எங்களை கிண்டல் பண்ணுறதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நான் ஆதாரமாக ஹதீஸ் எடுத்து வச்சோம், அதுக்கு போய் நீங்கள் கோயில் தான் கேட்குதுங்கிறீங்க. அப்போ யாரை கிண்டல் பண்ணுறீங்க? மார்க்கத்தை கிண்டல் பண்ணுறீங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை கிண்டல் பண்ணுறீங்க. இது எந்த அளவுக்கு சரிங்கிறத யோசிக்கணும். ஆனால் இவங்க இந்த அளவுக்குலாம் போவாங்கிற பெரிய ஆச்சரியம் அல்ல. ஏன்னா அவங்களோட கொள்கை என்ன தெரியுமில்ல, கோயிலுக்கு கூட போகலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க ஏகத்துவம் பத்திரிகையில் எழுதியிருக்கிறாங்க. ஜூன் 2010 முஸ்லீம் அல்லாதவர்களின் வீடுகளில் சிலைகளோ இன்ன பிற உருவங்களோ இருந்தால் அங்கே நுழைவது தவறில்லை, அவர்களின் வழிபாட்டு தலங்களை பார்வையிடுவதும் தவறல்ல. கோயிலுக்கெல்லாம் போகலாங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால் இப்படி தான் போகும். ஏன்னா அல்லாஹ் தான் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுலேருந்து இப்படி தான் நாங்கள் வணங்குறோம், அல்லாஹ் தான் அவுலியா, அவுலியா தான் இல்லை நீங்கள் சொல்லலை, நாங்கள் வணங்குறோம், இப்படி தான் நாங்கள் புரிகிறோம் அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னால் சிலை வழிபாடு உங்களிடம் இருக்கிறது என்று நாங்கள் புரிகிறோம். ஏன் கற்பனையில் உள்ள விக்கிரகங்களை வணங்குறீங்க? அப்படிங்கும் பொழுது சிலையை வணங்கவும் இதுவும் ரெண்டும் ஒன்று தான். இது கல்லிலே செதுக்கப்பட்ட சிலைகள், நீங்கள் வணங்குறது கற்பனையிலே செதுக்கப்பட்ட சிலைகள் அப்படின்னு நாங்கள் விளங்குறோம்னு நாங்கள் சொல்லத்தான் செய்வோம். அடுத்து நாங்கள் என்னென்ன கருத்து வைக்கிறோம்? இப்போ நிலைப்பாடு ரெண்டு பக்கமும் இருக்குதுங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து ஷிர்க்குக்கும் பிதாத்திற்கும் சொந்தக்காரங்கிறது நம்ம நிலைப்பாடு. அதுக்காக எத்தனையோ நம்ம குற்றச்சாட்டு வச்சோம். இதுக்கு அதான் பதில் சொல்கிறாங்களா? நம்ம என்ன சொன்னோம்? வண்ணல் குவத்தல் இல்லாஹி ஜமீஆ அப்படிங்கிற வசனத்தை வச்சு உயிராக உள்ளவங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க, மரணித்தவர்கள் சக்தி இல்லைங்கிறீங்க. அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சக்தி இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் உயிராக உள்ளவங்களுக்கு சக்தி உண்டு என்று சொன்னதின் மூலம் நீங்கள் இணை வைப்புக்கு உள்ளாகிறீர்கள். இதுக்கு என்ன பதில்? அதே போல் நம்ம சலாத்துல் ஜனாசா விஷயம் சொன்னோமே, ஒரு முஸ்லீமை காஃபிர் ஆக்குறீங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு பிரகாரம் நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சோமே, அப்படியெல்லாம் இல்லைன்னு மறுத்தீங்களா? அப்போ என்ன அவங்கெல்லாம் இது ஒப்புக்கொண்டான்னு தான் ஆகுது. நம்முடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம் நேற்றையிலேருந்து, பதிலே காணாங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அடுத்ததாக சஹாபா பெருமக்கள் விஷயத்தில் இப்படி அபாண்டமாக சொல்றீங்களேன்னு சொல்லி அவங்க நூல்லேருந்து நம்ம வாசித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று தானே எழுதியிருக்கிறது. அப்படி சொன்னார்கள் என்று நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? ஆதாரத்தை காமிங்க எங்களுக்கு. சஹாபா பெருமக்கள் பித்அத் செய்வார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஆதாரத்தை எங்களுக்கு காமிங்க. நீங்க சொன்னா சரியாருமா? அதிலே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு தானே இருக்குது. நானா சொன்னேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை சொன்னதாக நீங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாகவே உங்களோட மனோயிச்ச பிரகாரம் அருமை தோழர்களை அல்லாஹு தாலா புகழ்ந்து சொன்னானே, ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தாலா அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டான், புரிந்து கொண்டு விட்டாண்டு அப்படிப்பட்ட சீதேவிகளை புனிதர்களை பித்அத் செய்வார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதா நீங்க சொல்றீங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தா நீங்க ஆதாரத்தை காமிங்க. அப்போ நீங்க எந்த ஹதீஸை வச்சு இப்படி தவறா புரிஞ்சுங்க எழுதுறீங்க? அந்த ஹதீஸையும் சொன்னோமே மறுமை, உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எதை வச்சு நாங்கள் எழுதணும் அதையும் நீங்கள் சொல்லணுமே, தெரியாதா உங்களுக்கு? என்னமோ பச்சை புள்ள கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஒரு சஹாபா பெருமக்கள் விஷயத்திலே ஒரு ஹதீஸை வச்சு அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கிறீங்க. வீண் பழி சுமத்தினா பதில் சொல்லாங்கன்னு சாதாரண ஒரு மூமின் விஷயத்திலேயே அருமை தோழர்கள் விஷயத்தில் அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறார்கள் என்று தானே எழுது. அப்படி நீங்கள் எழுதுறீங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? அப்படி
அந்த ஹதீஸின் அடிப்படையிலே ஹதீஸ் இருக்கிறது, அந்த ஹதீஸ் சஹாபா பெருமக்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கு பதில் சொல்றது விட்டுவிட்டு ஹதீஸில் இருக்கிறதான சொன்னேன், ஹதீஸில் இருக்கிறத ஏன் நீங்க தவறா புரிஞ்சுங்க? ஒரு புனிதர்களை ஏன் காபிராக்குறீங்க இந்த ஹதீஸை வச்சு? உங்களுடைய தவறுனால, உங்களுடைய விளங்காத்தன்மையினால, உங்களுடைய புரியாமையினால அருமை தோழர்களை ஏன் பிதஅத்வாதிகள் அப்படிங்கிற கடும் குற்றம் சாட்டுங்கிறீங்க? அவங்களும் முர்த்தத்து நீங்க கடும் சொல்லுவாக்குறீங்க. ஹதீஸ் இருக்கிறது, சஹாபா பெருமக்களையா குறிக்கிறது? அப்படிதான் குறிக்கும் ஆதாரத்தை எடுத்து வைங்க. அதை விட்டு சல்லல்லாஹு சொன்னாங்கன்னு தானே சொல்லலாம், அவங்க நீங்க தான் சொன்னதாக இட்டு கட்டுறீங்க. சல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ மகாதஹு மினன் நார். நான் சொல்லாததை சொன்னதா யாரா சொன்னா அவருடைய இருப்பிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் சல்லல்லாஹு சொன்னாங்க. அவங்க சொல்றீங்க இல்ல, அந்த ஹதீஸ் சஹாபாக்களை தான் குறிக்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க ஆதாரத்தை வைங்க. இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் நீங்க ஒண்ணு பொதுவா கேட்குறீங்க. பொதுவாக நாங்க தான் சொன்னோமே இந்த ஹதீஸை வச்சு தான் எழுதிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதா? இந்த ஹதீஸ் வச்சு உங்களுக்கு தெரியாதா? யாரா ஒரு ஆள் தெரியாத பரவாயில்ல, எழுதுன நீங்க உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஹதீஸை சுட்டி காட்டிட்டோம்ல. ஒன்னு எழுத தப்புன்னுங்க அல்ல, அந்த ஹதீஸ் பிறகு நாங்கள் எழுத ரைட்டு தான் வாதிங்க. நாங்கள் ஹதீஸ் நாங்கள் சொல்கிறோம் ஹதீஸ் இருக்குது, இது சஹாபா பெருமக்களை குறிக்காதுங்கிறோம். நாங்கள் குறிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ அபாண்டமான குற்றச்சாட்டு! இதன் மூலம் சஹாபா பெருமக்களையே நீங்கள் பிதஅத்வாதிகள் முர்த்தத்துகள் என்று சொன்னதன் மூலம் சிலதான் சொன்னாங்கல்ல, ஒரு முஸ்லிமை பார்த்து காபிரண்டா சொன்னவங்க காபிரா பெறுவாண்டு. இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்து குஃப்ரில் இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அதுக்கு நீங்க இன்னும் பதில் வைக்கலையே. எங்களுடைய நிலைப்பாட்டு பிரகாரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு நீங்க பதிலே சொல்லலை. அடுத்து சொல்றீங்க பூமி எல்லை இருக்கிறதா இல்லையாண்டான ஆதாரம் கேட்டோம். பூமியில இருப்பவர்கள்லாம் அழைத்தால் கேட்பாங்களோ ஆதாரம் கேட்டாங்கிறீங்க. தலைப்பை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். திரும்ப நீங்க மறுபடியும் நீங்க நிலைப்பாட்டை படிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தலைப்பு என்ன? எங்களுடைய செயல்பாடு ஷிர்க் உள்ளதா? அதுதானங்க. பூமியிலே இருப்பவர்கள்லாம் அழைத்தால் கேட்குமா கேட்காங்கிறது இப்ப வாதம் அல்ல. நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, அது கலிகாவிலோட முடிஞ்சு போச்சு. இப்போ நான் எல்லை உள்ளதுங்கிற அமைப்பில் நான் பேசினா இது ஷிர்கா? அந்த தலைப்புக்கு வாங்க. பூமி எல்லை உள்ளது எங்களுக்கும் தெரியும், பூமியில் உள்ளவங்கலாம் கேட்பா நீங்க சொல்றீங்களே, அதுக்கு தான் ஆதாரத்தை கேட்கங்கிறாங்க. அதான் சப்ஜெக்ட். நான் பூமியில் உள்ளவங்கெல்லாம் கேட்பாங்கங்கிறேன், ஒரு எல்லைக்கு உட்பட்டவர்கள் கேட்பாங்கங்கிறேன். எல்லைக்கு உட்பட்டேன்னு வந்துட்டா இறைவன் எல்லைக்கு அப்பாற்பட்டவன், இவங்கெல்லாம் எல்லைக்கு உட்பட்டதுதான். இந்த நிலைப்பாடு என் நிலைப்பாடு. இந்த என்னுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் நாங்கள் ஷிர்க் செய்கிறோமா இல்லையா? அதுதான் தலைப்பு. நீங்க இருக்குன்னு சொல்லிவிட்டீங்களா, அதுக்கு ஆதாரம் தாங்கண்டாக்க அதான் தலைப்பு. தலைப்பின் பிரகாரம் வாதம் செய்யுங்க. நாங்கள் ஷிர்க் செய்கிறோம் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால சம்பந்தம் இல்லாத கேள்வி கேட்காதீங்க, சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்க கேளுங்க அப்படிங்கிறது தான். அடுத்து சொன்னாங்க நாத்தியவாதத்தை எங்க வைக்கிறீங்க? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நான் வாதம் செய்ய வேண்டியதானே? அவர் ஒரு வாரா இவர் ஒரு நாத்தியவாதிகள் அப்படி பண்ணாங்க அப்படி நம்ம சொன்னா நாத்தியவாதி கேட்டாங்க, நாங்கள் அறிவுபூர்வமா விளக்கணும். நாங்கள் என்ன விளக்குனீங்க? அவங்க கேட்டது நீங்கள் விளக்குனீங்களா? அவங்க நாத்தியவாதத்தில் எடுத்துட்டேனால நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ சொல்லி காமிக்கிறேன். அப்ப அல்லாஹ்விற்கு உரம் இருக்குன்னு சொன்னா அவனு அழிந்து போவாங்கிறீங்களா அப்படின்னு கேள்வி வச்சாரு. ஒன்னு அவர் கேட்டது தப்புன்னு அவருக்கு சொல்லியிருக்கணும், இல்ல அந்த கருத்தின் பிரகாரம் இறைவன் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்கணும். உங்களுடைய முழு விவாதத்தில் இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? நீங்க எல்லாம் சொல்லிட்டுங்கிறீங்க. அதான் நம்ம நாத்தியவாதத்தை நம்ம ஆதரிக்கல, ஆனா அவன் கேட்டான் பாருங்க.
உருவம் இருப்பதெல்லாம் அழிந்து விடும். அப்ப இதுல என்ன வழங்குது? இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது தான். இல்லை, இறைவனுக்கு உருவம் உண்டு, விஞ்ஞான நீதிக்கு மாற்றம் அப்படிங்க உங்களுக்கு கொள்கையா இருந்தால் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும். என்ன பதில் சொன்னீங்க? அப்படி பதில் சொல்லியிருந்தா இங்கே பதில் சொல்லுங்க. அதனால நம்ம நாத்தியவாதத்தை எல்லாம் சொல்லிட்டோம் சொல்றதல்ல. இப்போ இந்த இதெல்லாம் கேள்வியாகத்தான் இருக்கிறது. அவங்க சொன்னாங்கிறதுனால இது நம்ம எடுத்து காட்டுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. முசாபஹா விஷயத்தை நம்ம என்ன சொன்னோம்? நீங்க ஒரு கையில தான் கொடுக்கணும் அப்படி உங்க நிலைப்பாடா? அப்படிதான் சொன்னா இல்ல ரெண்டு கையிலும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறது அப்படிங்கிற ஆதாரத்தை எடுத்துக்காட்ட தயாரா இருக்கிறோம். உங்க நிலைப்பாட்டை சொல்லுங்கன்னு சொன்னோம். ரெண்டுலையும் கொடுக்கலாம்டா பிரச்சனை விட்டுறலாம் அப்படின்னோம். இப்போ உங்க பிரச்சனையை சொல்றது ஏன் தாங்குறீங்க? ஒரு கையில தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க, இல்ல ரெண்டு கையிலும் இருக்குங்கிற அதையும் நம்ம காமிக்கிறோம். அதுக்கு உங்க விளக்கத்தை சொல்லுங்க. நாங்கள் கேட்டிருக்கிறோம்ல. நீங்க ஒரு கையில தான் சொன்னா நாங்கள் ரெண்டு கைங்கிறது ஆதாரம் தர்றோம்னு சொல்லி இருக்கிறோம்ல. உங்க நிலைப்பாட்டை சொல்ல ஏன் தாங்குறீங்க? சகோதரர்களே, இப்போ நிலைமை முழுமையாக தெளிவாகிவிட்டது. அதாவது எல்லைன்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது, தெளிவாக நிரூபிச்சிட்டாங்க. அப்போ இறைவன் போலத்தான் அந்த இறந்தவர்களும் கேட்குறார்கள் என்பது தான் அவங்களுடைய நிலைமை. எல்லை எது கேட்குறோம்னா, உங்களுக்கு எல்லையை காட்ட இயலாது. எல்லைங்கிறது பொய்யா சொல்கிறீங்க. நிஜமாக சொன்னால் தான் நீங்கள் நாங்கள் இணை கற்பிக்கலைன்னு சொல்லலாம். எல்லைன்னு சும்மா சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல அப்படியே வைத்திருக்கிறீர்கள், அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் முஷ்ரிக்கு தான் என்பது இதுவரைக்கும் ஆதாரம் 2 நாளாக முடிய போய் ஆதாரம் காட்டதுனால முஷ்ரிக் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபணம் ஆகிவிட்டது. அடுத்ததாக நாத்திகவாதத்தில் இறைவன் இருக்கிறானான்னு கேட்டதுக்கு பதில் சொல்லண்டாங்க. இறைவன் இருக்கிறானாங்கிறதா கேள்வி அதில் கேட்டார். அவங்க போட்ட கிளிப்பிங்கில் இறைவன் இருக்கிறானாங்கிற தலைப்பில் விவாதம் பண்ணும்போது இறைவன் அழிவானான்ற தலைப்பில் அவன் கேட்குறான். இருக்கிறாங்கிறது அது மட்டும் தான் பேசுவோம், அழிவானாங்கிறது வேற விஷயம் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டு அதே இன்னும் கேட்டான். இறைவனை பற்றி, இறைவன் இருந்தால் ஏன் சைக்கிளை பூட்டி வச்சுட்டு வர்றீங்க எல்லாம் கேட்டான். இது தலைப்பு கிடையாது. இறைவன் இருக்கிறானா இல்லையா, அதுக்கு அறிவு என்ன சொல்லுது? தலைப்பிற்குள்ளே அழகாக நிறுவிவிட்டு இதுக்கும் பதில் சொன்னோம். எப்படி சொன்னோம்? குர்ஆன் இறைவேதமாங்கிற தலைப்பில் அது அல்லாஹ்வுடைய வேதம் என்று நிறுவனம். அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு திணறினார்கள். நாங்கள் குர்ஆனை படிக்காமல் வந்துட்டோம் என்றார்கள். அந்த குர்ஆனில் இறைவேதம் நிரூபிச்சிட்டோம்ல, அதில் இறைவன் அழிய மாட்டான் இருக்கு போடாட்டோம். முடிஞ்சு வாயை திறக்க முடியல. அப்போ அழிய மாட்டான் என்பதையும் நாங்கள் நிறுவி இருக்கிறோம். 2 தலைப்பையும் படிச்சிருந்தீங்கன்னா நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு தலைப்பு மட்டும் படிச்சு தலைப்புக்கு உட்பட்ட விஷயங்களை சொல்லுவோம். நம்ம டைவர்ட் பண்ணுறதுக்கு வேற பக்கம் இழுத்தாங்கன்னா இருக்கிறாங்கிறத நிறுவி முடிச்சிருவோம். அழிவானா அப்போ ஏன் நீங்கள் பூட்டிட்டு வர்றீங்க, தவக்கல் எல்லாத்தையும் கிண்டல் பண்ண அந்த தலைப்பு அது சொல்லியே இருக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்கிறானாங்கிற ஒரே இதுலேயே நாங்கள் போய் நிறுவித்தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் இறைவன் அழிய மாட்டாங்கிறதையும் காட்டிட்டோம். சரி, நான் கேட்குறேன், இறைவன் ஒளியாக இருந்தாலும் அழிஞ்சிருவான், அதுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்கள்? அவன் 2டைம்ல சொன்னான், இறைவன் உருவமாக இருந்தாலும் அழிஞ்சிருவான், ஒளியாக இருந்தாலும் அழிஞ்சிருவான்டானே, அதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஒளிந்தான் அழியுங்கிறான் சயின்டிஃபிக்கா. அதையும் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால் நாத்திகள் விவாதத்தில் நாங்கள் தெளிவாக நினைச்சிருவோம். எதை எடுத்துக்கொள்கிறோமோ அது சரின்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் களத்தில் இறங்குவோம். மாட்டிக்கிட்டுலாம் முழிக்க மாட்டோம். கரெக்டான முறையில் நாங்கள் அடித்து என்ன செய்வோம், அது ஓடி ஒளிகிற அளவுக்கு அதில் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் முழுசாக 3 தலைப்பையும் படித்து பாருங்கள், அப்போ தெரியும். அடுத்து என்னன்னு கேட்டால், சில கேள்வி கேட்குறாங்க. தற்கொலை செஞ்சவனுக்கு நிரந்தர நரகம்னு சொல்கிறார்கள் அப்படின்னீங்கல்ல, இதை நான் சொன்னேன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா நான் சொன்னாங்கிற நீங்கள் என்ன விவரமாக எடுத்து வைக்கணும். நாங்கள் அப்படி சொல்லி இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து போட்டு சொல்லியிருக்கிறோமா, நாங்களா சொல்லியிருக்கிறோம்? வாதம் நீங்கள் வைக்கிறீங்க. நாங்கள் இதை எங்கள் சைடில் எடுத்து வைக்கிச்சா நாங்களும் வாதம் வைப்போம். நீங்கள் எங்கள் மீது குற்றஞ்சாட்டுறதுக்கு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நிரந்தர நரகம்னு சொல்லி நாங்களா சுயமாக சொன்னோமா, அல்லது ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லி நாங்கள் சொன்னோமா? அதை எங்கேருந்து பார்த்தீங்களோ அங்கேருந்து எடுத்த ஆதாரத்தோடு என்ன செய்யணும்? இந்த சபையில் போடணும். அதே மாதிரி இந்த முசாபகா விஷயம் இருக்குல்ல, நேற்று சொன்ன தோரணை என்னங்க, நேற்று சொன்ன டைப் என்ன, கிறிஸ்துவ கலாச்சாரத்தை கொண்டு போய் அப்படி அது என்னமோ பயங்கர அப்படி சொல்லிவிட்டு 2 கூட ஒன்று பிரச்சனை இல்லை, ஒன்று மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சின்ன மேட்ரு மாதிரி ஆக்கிட்டாங்க. பெரிய பயங்கரமான ஒரு விஷயமாக உங்கள்கிட்ட பேசிவிட்டு உங்கள் நிலையை சொல்லுங்கள் எடுத்து சொன்னால் என்ன செய்யலை, சொல்ல முடியலை. சரி, ஒரு கையில் மட்டும்னு ஒருத்தன் சொன்னான்னு சொன்னால் அவன் கிறிஸ்துவ கலாச்சாரத்தை பின்பற்றினவன்னா, நீங்கள் அவுலியாக்கள்லாம் அவுலியா நினைக்கிற அப்துல் கார் ஜீலானி என்ன செய்கிறாரு, வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லிட்டு புண்ணியத்து தாலிமில் என்ன செய்கிறாரு, சாப்பிட்றது குடிக்கிறது முசாபகான்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்துக்கு போயிட்டான்னு சொல்லி போடுங்க, அப்புறம் மற்ற பேசுவோம். சரியா? அவர் சொல்லியிருக்காரு, அது ஆதாரத்துக்கு நான் சொல்லலை.
அவரும் கிறிஸ்தவ கலாச்சாரத்தான் சொல்றாரு. வலது கையால் செய்ய வேண்டிய காரியங்கள்னு சொல்லிவிட்டு இடது கை பல தப்பானது ஈடுபடுற கொண்டு ஒருத்தன் கையில் கொண்டு வைக்கிறீங்க. அந்த அடிப்படை தான். அதனால வலது கையை தான் வைக்கணும், வலது கையை கொண்டு தான் செய்யணும் என்று அவரும் சொல்லி இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அடிக்கடி நவவின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே போன தலைப்பில் அவரும் அதான் சொல்றாரு, வலது கையில் தான் செய்யணுங்கிறாரு. அப்போ இடது கையில் உள்ள தப்பு தவறுகள்லாம் ஈடுபடக்கூடிய அந்த கையை கொண்டு என்ன செய்யக்கூடாது, இன்னொருத்தன் கையில் கொண்டு தேய்ச்சி விட்டு வந்துடக்கூடாது. வலது கைக்கு வலது கை, அதான் கரெக்டு. அதனால நீங்கள் அதில் ஏதாவது சொன்னீங்கன்னா என்ன செய்யுங்க, அதை அப்புறமேல் பார்த்துக்குருவோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த சஹாபாக்கள் விஷயத்தை மறுபடியும் எடுக்கிறீங்க. சஹாபாக்கள் விஷயத்தில் உங்களால் அந்த ஹதீஸ் உங்களுக்கு படிக்க முடியுதா? நீங்கள் என்ன செய்யணும், ஹதீஸில் இல்லாத நீங்கள் உங்கள் கருத்து உங்கள் அபிப்பிராயம் அப்படிலாம் சொன்னீங்களே, என்ன கருத்து என்ன அபிப்பிராயம் என்ன மூலத்தில் இருக்குது, நான் என்ன மொழிபெயர்த்திருக்கேன் நீங்களே சொல்லணும். எழுதியவருக்கு தெரியாதா? நம்ம 2 பேருக்கும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு விவாதம் பண்ணுறோம். எழுதியவருக்கு தெரிஞ்சானே கேட்குறேன், வாசிங்கண்டு வாசிச்சு அதே பதில் சொல்லும் தானே கேட்குறேன். இல்லாட்டி அதை கண்டுக்கிறாமையில் ஓடுவேன். அப்புறம் வாசிக்க எப்போ ஒருத்தன் சொல்லுகிறானோ பின்னாடி விஷயம் இருக்கிறது. அவங்க வாசிக்கலைன்னா நீங்கள் புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிறங்க. நபி தோழர்களும் நமது நிலையும் அந்த கருத்தை நீங்கள் சந்தேகத்துக்கு இல்லாமல் ஏற்றுக்கிறீங்க. அதில் சொல்லியிருக்கிறோம், ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறோம்னா இந்த ஹதீஸை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது அர்த்தம் தப்பு, அப்படித்தான் ஒருத்தர் வாதம் வைக்கணும். எனக்கு தெரியுங்கிற அடிப்படையில் இப்படி வாதம் வைக்கிறது, அப்புறம் நாங்கள் 2 ரூமில் உட்காந்து பேசிட்டு போயிடுவோமே. அனைவருக்கும் தெரிவதற்காக பேசக்கூடிய விவாதமாக இருந்தால் எனக்கு தெரியுங்கிறத வைத்து பேசக்கூடாது. உங்கள் எல்லாருக்கும் முன்னால் எடுத்து போட்டு என்னை டேமேஜ் பண்ணணும், அது அவருடைய கடமை. நான் செஞ்ச தப்புன்னு உங்கள் மத்தியில் நிரூபிக்கணும். எனக்கு மத்தியில் நிரூபிச்சுட்டாருன்னா நான் மறுத்துட்டு என்ன பண்ணுவார்? அதனால் என்ன செய்யணும், அதை முழுசார வாசிக்கணும். எந்த ஹதீஸு தப்பாக அர்த்தம் செய்யப்பட்டிருக்கு, மூலத்தில் என்ன இருக்கிறது, எந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணினேன், எந்த வகையில் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கிறீங்கன்றதை நிரூபிக்காமல் நீங்களா போட்டு வரியை மட்டும் வாசி விட்டு போனீங்கன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஹதீஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் மக்கள்கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த கோவிலும் தான் கேட்குறேன்னு சொன்ன பாருங்க, அது பயங்கரமான. இப்போவும் தான் சொல்கிறேன், கிண்டலுக்கு சொல்லலையே. வாங்க சத்தத்தை கல் முள்ளுலாம் கேட்கும்னா கோயிலும் தான் கேட்குங்கிறேன். அல்லாட்ட சாட்சி சொல்லும், யாருலா கோயிலுக்கும் இவன் செய்கிற வழிபாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அந்த கல், அது ஒரு கல், கேட்கும், கண்டிப்பாக சாட்சி சொல்லும். எல்லாமே கல் முள்ளு அனைத்தும் சாட்சி சொல்லும்னா இது இல்லேண்டு வராத வரைக்கும் அதுவும் தான் சாட்சி சொல்லும். இந்த பாங்கு சத்தம் எதிரெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் யாரெல்லாம் இவன் பாங்க சொன்னான் என்று சாட்சி சொல்லும்னு அதிகம். கிண்டலுக்கு சொல்லலையே, நம்பில சொல்கிறேன், நிஜமாக நம்பி சொல்கிறேன், எடக்கு முடக்கா கேட்கல, நிஜமாகத்தான் சொல்கிறேன். எல்லாம் தான் சாட்சி சொல்லும். கல் நம்ம பாங்க சொல்ற, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க. அப்புறமேல அறிவை கொண்டு கிரிட்டிக்கல் கேள்விலாம் வேலை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்களா, கேட்குமா, சாட்சி சொல்லுமா, ஆமாம் சொல்லும், முடிஞ்சு வச்சு டாபிக். அது கிண்டலுக்கு சொன்னது கிடையாது. அதே மாதிரி இவங்கெல்லாம் கோயில் வழிபாட்டுக்காரங்க, கோயிலில் நுழையிறது தவறு இல்லைன்ட்டாங்க. அதுலேயும் பின்னாடி பார்வையிடுவதற்காகன்னு போட்டிருக்கிறோம். என்னென்ன மாதிரிலாம் சிறுக்கு பண்ணுறான், என்னென்ன மாதிரிலாம் தப்பு பண்ணுறான், அதை சொல்வதற்காக போகலான்னு எழுதிக்க, வழிபாட்டுக்கு போகலான்னு எழுதியிருக்குது. அதிலே படித்தாங்க. அப்படி எந்த ஒரு டேஞ்சரானதில் முழுசாக கூட படிங்க. அதில் முழுசாக கூட படித்து என்ன செய்யணும், எந்த ஆதாரத்தில் அதை சொல்கிறோம். ஒரு விஷயத்தை சொன்னால் ஆதாரத்தோடு சொல்லியிருப்போம்ல, அதுக்கு ஆதாரம் சொல்லி இருக்கிறோம். பின்னாடி உள்ள ஆதாரத்தோடு சேர்த்து படித்து இந்த ஆதாரத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆர்குமெண்ட் பண்ணணுமே தவிர ஒத்த வரியை மட்டும் படித்து ஆர்குமெண்ட் பண்ணுற என்ன நியாயம்? அதை நம்ம சொல்லிடுறோம். அதுக்கடுத்து உருவ வழிபாடு கடைசியில் மூத்தாக்கி அனுப்பணும். போன தலைப்பில் செத்து சுண்ணாம்பா போனீங்க, பதிலே சொல்ல முடியலை. இறைவனுக்கு உருவம் இருக்குதுங்கிறது அவ்வளவு சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபித்தோம். ஒளின்னு சொன்னால் கூட அது கூட ஒரு மெட்டீரியல் தான், ஒளியில் கூட புரோட்டான் போன்ற பொருள்கள்லாம் இருக்கிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒளின்னு சொன்னால் கூட இப்போ ஒளியை நீங்கள் வணங்குறீங்கன்னு ஆயிரும், உருவத்தை வணங்குறீங்கன்னு இப்படி அர்த்தம் செஞ்சீர்களே, ஆனால் ஒளியை வணங்குறீங்கன்னு ஆயிருமே. ஒளி கூட அழியும்னு அவன் சொல்லிவிட்டானே, திக்காக்காரன் கூட சொல்லிவிட்டானே, சயின்டிஃபிக்காக கூட அது ஒரு பொருள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் ஒளின்னு தானே சொன்னீங்க, ஒளிண்டால் டேஞ்சர் வருமே, ஒளிண்டால் அவனை போல எதுவும் இல்லை. இவ்வளவு தெளிவாக நிரூபிக்கப்பட்டு ஒரு 2 நாள் புறான்னு சொல்லி ஒரு ஆதாரம் உருவம் இல்லைன்னு சொல்லி வாத்து கூப்பிட்டு இந்த தலைப்பில் நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. முஷ்ரிக்காக்கிற தலைப்பையும், முஷ்ரிக்காக்கிற தலைப்பு நாங்கள் தேர்ந்தெடுக்கல, இது நீங்கள் இதைத்தான் விவாதிக்கணும்னு பிடிவாதம் முடிச்சு கூப்பிட்டு வந்தீங்க. நாங்கள் முஷ்ரிக்கு நிரூபிச்சிருக்கிறோம், உங்களால் ஒன்று கூட நிரூபிக்க முடியல. சும்மா சில உதாரணங்களை அரைக்குறையாக துண்டாக எடுத்து கேட்குறீங்களே தவிர ஒன்று கூட உங்களால் நிறுவ முடியவில்லை. அதனால இறைவனுக்கு உருவம் இருக்குன்னு அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்கிறாங்களா, அவ்வளவுதான். கற்பனையில் இந்த உருவத்தை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தக்பீர் கட்டினவன அப்படியே கண்ணுங்க அது மூக்கலாம் வச்சு அதெல்லாம் கிடையாது. அது நமக்கு தெரியாது, மறுமையெல்லாம் பார்ப்போம். இருக்குன்னு சொன்ன நம்புவோம், அதுக்கு கற்பனை கொடுக்கக்கூடாது. எப்படி வரியக்கூடாதுன்னு சொல்கிறோமோ கற்பனையும் செய்யாதே, அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். நான் கற்பனையில் இறைவனை கொண்டு வர மாட்டோம், கண்டிப்பாக வரமாட்டோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் உருவத்தோடு தான் இருக்கிறான், மறுமையில் நம்ம பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போம், அந்த இன்பம் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படி தான் நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் நாங்கள் இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம், நீங்களா கற்பனை பண்ண என்ன அர்த்தம்? அது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டால், இப்போ தலைப்பு என்ன இல்லைங்கிறதா தலைப்புன்னு இருக்கிறான், அதான் தலைப்பு. நீங்கள் முஷ்ரிக்கா இல்லையாங்கிறதான் தலைப்பு. இப்போ
நீங்கள் இறைவன் அல்லாதவர்கள் வந்து இறைவனை போல கேட்பார்கள்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் இல்லை இல்லை எல்லை இருக்குன்னு பொய்யா நீங்க சொல்றீங்க. எல்லையை காட்டிட்டீங்கன்னா நீங்க சொல்ற உண்மையாகிவிடும். எல்லை இல்லைன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு தான் கேட்கறீங்க. நிரூபணம் ஆயிடுச்சு, தலைப்பு வந்துருச்சு. நீங்க சிறுக்கு செய்கிறீர்கள் என்பது என்ன செஞ்சிச்சு? செல்ல தெளிவா நிரூபணமாகிவிட்டது. அப்ப அந்த எல்லையை சொல்றதுல தான் நீங்கள் பொய் சொல்கிறீர்களா, இந்த சபையில் தப்பித்துக் கொள்வதற்காக நழுவுகிறீர்களா, அதான் அளவுகோல். உங்களால் எல்லையை சொல்ல முடியாவிட்டால் அல்லாஹ் மாதிரி கேட்கிறார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை. அதுல கடுகளவும் சந்தேகம் கிடையாது. அதனால் நீங்க வைக்கிற சிறுக்கு தான் நிச்சயமாக மறுமையில் மாட்டிக்கொள்வீர்கள் என்று நாங்கள் நினைச்சிருக்கிறோம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்புறம் முக்கியமாக இறுதியாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். இதுதான் என்னுடைய இந்த தலைப்பில் கடைசி உரை. அவனை போல் எதுவும் இல்லை. அவன் கேட்பவன் பார்ப்பவன். அவனை மாதிரி கேட்குறாங்க பார்க்குறாங்கன்னு யாரை பற்றி நினைச்சாலும் அப்பட்டமான சிறுக்கு. அப்படித்தான் ஷேக் அப்துல்லா ஜமாலி நினைக்கிறார். அவருடைய கொள்கை அதுதான். அதுக்கு பதில் அவர் சொல்ல முடியவில்லை. அன்பானவர்களே, நம்ம எத்தனையோ விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நம்ம சொன்னோம். அவங்க திரும்ப திரும்ப சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை வச்சுட்டே இருக்காங்க. தவிர நாம் செய்வது ஷிர்க்கு என்பதற்கு ஒரு தெளிவான ஆதாரமாக இந்த இருக்க வசனம், இதன் அடிப்படையில் நீங்கள் ஷிர்க்கு செய்றீங்க, இந்த இருக்க ஹதீஸ் இதன் அடிப்படையில் நீங்கள் ஷிர்க்கு செய்றீங்க, ஒரு ஆதாரத்தை கூட நேற்றையிலிருந்து இதுவரைக்கும் தரல. என்ன சொன்னாங்க? எல்லோரும் சொல்வதை ஒருவர் கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம், நீங்க எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் உங்க கொள்கைன்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை தாங்க இன்னும் சமையல் பஸ்ன்னு ஓதினாங்க. அதுல எங்கெங்க இருக்குது? எல்லோரும் கேட்டாண்டு கேட்பவன் பார்ப்பவனாலும் இருக்குங்க. அப்ப ஒரு ஆதாரத்தை வச்சாங்க, அது அவங்க சொன்னது இல்லை அப்படின்னு ஆயிப்போச்சு. இவங்க இந்த அளவுக்கு வந்துட்டனால முஸ்லிம்ங்க காஃபிர் ஆக்குற நிலைமைக்கு வந்து, அதனால தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காஃபிருடைய நிலையில இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு பதில் சொல்லல. அதுபோல சஹாபா பெருமக்கள் விஷயத்துல நம்ம சொன்னோம். அதுக்கு பதில் சொல்லல. கேட்டாக்க பொத்தாம்பதா சொல்றாங்க, நான் எழுதுனதுக்கு அவதிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கொள்கை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் கூட மற்றவர்களுக்கு ஒரு கொள்கையா? அப்படி சொல்லுங்க. என் கொள்கை வேற. என் கொள்கை பெறாதான் நான் இதில் எழுதியிருக்கிறேன். சஹாபா பெருமக்கள் பிதாத்தை செஞ்சிருக்கிறாங்க சல்லல்லாஹு சொன்னாங்க. சல்லல்லாஹு சொல்லவே இல்லை, சொன்னான்னு இவர் சொல்றாரு, இவர் எழுதியிருக்கிறாரு. அதே போல அவங்க தவறு செய்திருக்கிறார்கள், இது என்னுடைய நிலைப்பாடு தான், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு அதுதான் சொன்னா பதில் சொன்னமா இல்லையா? நான் எழுதுன்னு கேட்கிறேங்கிறீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்ற சகோதரர்களுக்கு ஒரு நிலைப்பாடா? பதில் சொல்ல முடிஞ்சா நம்ம ஹதீஸ் மேல சொன்னோம். குறிப்பா சொன்னாமே முர்த்தத் விஷயமா வர்ற ஹதீஸை இதுக்கு பயன்படுத்தினு சொன்னாமே, நம்பரை சொல்லல அப்படிங்கறத மட்டும் கேட்கறீங்களா? அதையும் சொல்லிடுறோம். நீங்க போட்ட இதுல தான் புகாரி 3349, 3447, இதுக்கு மேல என்ன கேட்பீங்க? ஏங்க முர்த்தத் விஷயத்தை வந்து ஹதீஸை இதான் சொல்லியிருக்கீங்க, வெளியில பிரச்சனை நடக்குது, இப்படி சொன்னதெல்லாம் தப்புன்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு, நம்ம தெரியாம மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பதில் இல்லைங்கிறதுனால பதில் இல்லை. அதனால நீங்க அப்படி சொல்லுங்களேன். சும்மா சொன்னா சரியா போச்சா? அப்படி நீங்க சொல்லணும். அப்படின்னா என்ன? பதில் இல்லை. அதனால சமாளிக்கிறது இப்படி விழுங்க. பதில் என்ன? நேராக சொல்ல வேண்டியதானே. இந்த சம்பந்தமா வெளியில உங்களுக்கு விமர்சிக்கப்படுதா இல்லையா? எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. முர்த்தது சமா ஹதீஸ்னு வேற சொல்லி இருக்கிறேன். இதுக்கு பிறமா எந்தாச்சுன்னு தெரியல. இது நான் எழுதுனதுங்கிறீங்க. உங்க நிலைப்பாடு வேறு, மற்ற சோறு நிலைப்பாடு வேறா? அதையா சொல்லுங்க. இல்ல நிலைப்பாடு ஒண்ணுதான் சொன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? நான் எழுதுன்னு சொல்லி எப்படி தப்பிக்கலாம்? பதில் இல்லைங்கிறதுனால. இன்னொன்னு, ஆதாரம் வச்சானா அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சீங்க? ஒரு ஆதாரம் கிடையாது. நீங்க சொன்ன ஆதாரத்துல எல்லாம் பக்கத்து வரையும் இல்லைன்னு காட்டுறேன்ல சொன்னோம். அலா சூரத்திஹி நீங்க தன்னுடைய உருவத்தை அடிப்படை படிச்சா நீங்க அங்கேயே 60 மூலம் இருக்குதுங்க அப்படின்ட்டோமே. அப்ப அல்லாஹ் 60 மூலமானு கேட்டோமே. நீங்க சொன்னதுல ஒவ்வொன்றிலையும் பக்கத்திலே இருக்குது. அந்த வாசகம் கொஞ்சம் பார்த்தா நீங்க சொல்ற அர்த்தம் இல்லைன்னு அப்போ அடிச்சோமே. அர்த்தம் இல்லை. நீங்க அதே போல நீங்க கண்ணு இருக்கு, நீங்க ஆதாரத்தை இப்படி விளங்குது தஜ்ஜால் பிரச்சனை கொண்டு வந்தீங்க. ஏங்க கண்ணு தான் இருக்குதுங்கிற வசனமத்தை நாங்களே உங்களுக்கு எடுத்து தந்தோம். கண்ணு இருக்குன்னு இருக்கு, எங்க சுத்திகள்லாம் வர்றீங்க? இல்ல அது கண்ணுன்னு தானே, கண்ணு இல்லை நீங்க தான் சொன்னீங்க. எங்க ஆதாரத்தை தந்தீங்க? ஆனா கடைசி நம்ம ஒரு கேள்வி வச்சோம். இறைவனுக்கு உருவம் உண்டு குர்ஆனில் ஹதீஸ்ல சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறாண்டு அல்லது இமாம்கள் சொல்லியிருக்காண்டு ஒரு ஆதாரத்தை காமிங்க நம்ம சொன்னோம். கடைசியில் இப்னு குத்தைபா சொல்லியிருக்கிறா மட்டும் முடிச்சிட்டீங்களே. அப்ப இல்லை என்ன ஊரறிய உலகம் மாதிரி அழிஞ்சு போச்ச.
அப்போ குர்ஆனில் இல்லை ஆதாரம் இருந்தால் அதில் கொடுத்துருப்பாங்க, ஹதீஸில் இல்லை இருந்திருந்தா கொடுத்துருப்பாங்க, சஹாபா பெருமக்களும் சொல்லலை, அப்படி சொல்லியிருந்தா அதை சொல்லியிருப்பாங்க, மற்ற இமாம்கள் யாருமே சொல்லலை, இப்னு குதைமா தான் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இவங்க இப்னு குதைமா தான் பின்பற்றாங்க போல தெரியுது. அப்படி தானே மக்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனில் இருக்குது அது இதுங்கன்னு சொல்லிவிட்டு இப்னு குதைமா சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அது ரைட்டு. கேட்ட கேள்வி அப்படி இருக்கிறது, விரிந்த அளவுக்கு கேட்டோம். நீங்க இப்னு குதைமா மட்டும் சொன்னதன் மூலமே உலகம் அறிந்து விட்டது. இப்னு குதைமாவை தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள். குர்ஆனை அல்ல, ஹதீஸை அல்ல, குறைஞ்சபட்ச சஹாபா பெருமக்களுடைய சொற்களை கூட அவங்க பின்பற்றல, இப்னு குதைமாவை தான் பின்பற்றுகிறார் அப்படின்னு முடிஞ்சு போச்சாங்க, உலகம் அறிஞ்சிருச்சாங்க. இவர் இப்படி சொன்னதுனால எவ்வளவு விமர்சனத்துக்குள்ளா இருக்கிறாரு அதையெல்லாம் உங்களுக்கு படிச்சு காமிச்சாங்களா? கிடையாது. இப்னு குதைமா இப்படி சொல்லிவிட்டு மற்ற அறிஞர்களோட விமர்சனத்திற்கு எப்படி ஆளா இருக்கிறார் தெரியுமா? அது வேறு சப்ஜெக்ட். அடுத்து பாருங்க, நாத்தியவாதி கேட்டதுக்கு நாங்கள் பதில் கொடுத்தோமே என்ன சொன்னாங்க? அறிவுபூர்வமாக விளைக்கிறோம்னாங்க. அப்படி சொன்னதுனால தான் அது கேள்வி வச்சோம். உருவம் உள்ள எதுவும் அடிமுண்டு அந்த ஆள் கேட்டார, நீங்கள் அறிவுபூர்வமாக என்ன பதில் கொடுத்தீங்கன்னு கேட்டோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? குர்ஆன் இரவு வேதம் தானே, அந்த குர்ஆனில் இருக்குது தானே அப்படின்னு சொல்லிவிட்டோம். அப்போ இதில் என்ன வழங்குது? அறிவுபூர்வமாக நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லலேன்ட்டு தான் வழங்குது. அதை தான் அவங்க சொல்கிறோம், நீங்கள் சொல்ல கிடையாது. இன்னொன்று, ஒளின்னு சொன்னாலும் அப்படி தான் வருங்கிறாங்க. நாங்கள் தான் உருவம் இல்லைங்கிறோமே. அந்த ஆள் எப்படி கேட்குறாரு? இறைவனுக்கு உருவமுண்டுங்கிறீங்க, உருவம் உள்ள எதுவும் அழியும் என்பது விஞ்ஞான நியதி, அப்படியானால் இறைவன் அழிந்து போவானா தான் அவர் கேட்குறாரு. நாங்கள் இறைவன் ஒளி என்று சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் 100 சமாவாத்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதனால சொன்ன, நாங்களா சொல்லலை. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹுவ நூருன், அல்லாஹ் ஒளின்னாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அதைத்தான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் ஒன்றும் சொல்லலை ஒளிண்டு. அல்லாஹ் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னு தான் சொன்னோம். ஆனால் உருவம் இல்லைங்கிறோம். அதனால் இந்த கேள்வி எங்களுக்கு வரவே செய்யாது. நாங்கள் தான் இறைவனுக்கு உருவமே இல்லைங்கிறோமே. அதனால் நாத்திகத்துக்கு முன்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் கொள்கை தோற்று போனது, இஸ்லாம் என்றைக்கும் தோற்காது. அதுதான் உண்மை. அது நீங்கள் உணவுபூர்வமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், உணர்ச்சி பண்ணக்கூடாது. இல்லை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம், நீங்கள் இருங்க. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு விஷயம் இப்போ என்ன பாருங்க, இப்போ கூட என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு விஷயத்திலும் இப்போ நம்ம சொன்னோம் 2 கையிலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா எங்கிட்ட கேளுங்க, நாங்கள் உங்கள் ஹதீஸில் எடுத்துறோம் அப்போ நம்ம சொன்னோம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு? அப்படியா 2 ஹதீஸ் இருக்குன்னு இருக்கா? ஆதாரம் நாங்களே கேட்டுங்க. நாங்கள் ஹதீஸில் இருக்குங்கிறோம். அப்படிலாம் ஆதாரம் தானே. கௌசல் ஆதம் ஒருகன் இருக்காங்களே, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களே. நபி இமாம்னு இங்கே சொன்னீங்களே, நாங்கள் நபி இமாமை எதுக்கு ஆதாரம் எடுத்தோமா? சென்ற தலைப்பும் சரி இந்த தலைப்பும் சரி விவாதம் செய்கின்ற போது குர்ஆன் ஹதீஸை தவிர வேறு எவருடைய சொல்லையாவது ஆதாரம் எடுத்தோமா? காமிக்க முடியுமா? நீங்கள் போன தலைப்பில் நான் குர்ஆன் ஹதீஸ் தான் நின்றோம், இந்த தலைவம் அப்படி தான் நிற்கிறோம். நீங்கள் என்ன செய்றீங்க? ஓசலாம் இருக்காங்கங்கிறீங்க. அப்போ இல்லை என்ன வழங்குது? உங்கள் கொள்கைக்கு குர்ஆனில் ஆதாரம் இல்லை, ஹதீஸில் ஆதாரம் இல்லை. அதனால தான் இப்படியெல்லாம் மற்றவருடைய சொற்களை கொண்டு வரீங்கன்னு வழங்குது. இது ஒப்பந்தத்துக்கு மீறலா இல்லையா? குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் தானே கொண்டு வரனே. ஏன் கோசம் கொண்டு வந்தீங்க? நாங்கள் யாருடைய சொல்ல எங்களுடைய கூற்றுக்கு ஆதாரம் கொண்டு வந்தோம் நிரூபிக்க முடியுமா? குர்ஆன் ஹதீஸ் அப்படி போயிருக்கோமா? கேள்வி பதில் நிகழ்ச்சியில் 1000 வந்திருக்கும், எங்களுடைய விவாதத்தில் வச்சோமா? விவாதத்துடைய ஒப்பந்தம் என்ன? ஆதாரமாக குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸும் தான் இருக்கணும்னு எழுதியிருக்கிறோமா இல்லையா? அப்போ இதில் என்ன வழங்குன்னு சொன்னால், அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு குர்ஆன் ஹதீஸ் இல்லை, அதே குர்ஆன் ஆதாரம் இல்லை, ஹதீஸ் ஆதாரம் இல்லை, அவங்களாக ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு விட்டு ஆதாரம் இல்லை தேடுகிறார்கள், கிடைக்கல. அதே போல் அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய இந்த தவறான கொள்கையை நிறுவுவதற்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்தில் போய் சொல்லலாமா? இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச எவ்வளோ வருத்தப்படுவாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானே, வமா கான லக்கும் அன் தூது ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா? இன்னொன்று இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யூதுன அல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நோவினைப்படுத்துகிறார்களோ லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களை சபிக்கிறான். வ அஅத்த லஹும் அஸாப முஹீனா, அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான்.
அல்லாஹ்வுடைய ரசூலை போய் மார்க்கத்தை நம்மகிட்ட கொண்டு வந்த ரசூலை போய் குர்ஆனை நமக்கு தந்த ரசூலை போய் அல்லாஹ் யாருன்னு நமக்கு காட்டி தந்த ரசூலை தப்பா சொன்னாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாமா? இந்த வசனத்தை பாரு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்குது? ஷிர்கில் கொண்டு போய் சேர்க்குதா இல்லையா? அதனால தான் நம்ம சொன்னோம். அதே போல நம்ம பிதாத் அப்படிங்கிறதுக்கும் பல்வேறு விஷயங்களை சொன்னோம். இந்த தலைப்பு என்ன? யார் பிதாத்வாதிகள், யார் ஷிர்க் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான். நம்ம சொன்னோமே, நீங்க மற்ற மொழியில தமிழ் மொழியிலாம் வழிபாடு நடத்துறீங்க அப்படிங்கிற சொன்னோமே, அது ஒரு பிதாத்துன்னோமே. எப்படி நாங்கள் அப்படிலாம் செய்யலைன்னு சொல்லியிருக்கணும், அல்லது ஏங்க அப்படி செஞ்சா என்னங்க தப்புன்னு கேட்டிருக்கணும். வாயை திறந்தாங்களா? இல்லையே. அதே போல பாருங்க, மைதானத்தில் வந்து தான் பெருநாள் நிறைவேற்றணும், வேற பள்ளியில் தொழக்கூடாதுங்கிறீங்களே, அப்ப மறுத்தாங்களா? ஏற்றுக்கொண்டாக்கா சரி கண்டாங்களா? ஏதாவது வாயை திறந்தாங்களா இந்த விஷயத்தில்? இது வரைக்கும் பெண்களை காட்சி பொருளாக்குறீங்க, அதே போல் ரோட்டு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு கண்ணியம் தரக்கூடியதா? பிதத்தான வழிமுறை அல்லவா? சல்லல்லாஹு காலத்தில் இப்படியெல்லாம் பெண்களை ஒரு ரோட்டு கொண்டு வர அனுமதிச்சாங்களா? இப்படி எத்தனை பிதத்தில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. முஸ்லிமை காபிராக்குறீங்க. சஹாபா பெருமக்களே பிதத்துவாதிகள், இஸ்லாத்தை வெளியேறுங்கிற சூழ்நிலை கொண்டு வர்றீங்க. அந்த முர்த்தத்துங்க வார்த்தையை வச்சு அந்த ஹதீஸ் நம்ம சொன்னோம்.